இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை
இந்த மாலை நேரத்திலும் கடந்து வந்த பரிசுத்தவான்களே, சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாலை நேரத்தில் நம்முடைய விளையாடப்பட்ட சகோதரர் மோசஸ் அவர்கள் மற்றும் நம்ம அருமையான சகோதரி நம்முடைய மகிழ்ச்சி. கற்றவர்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஒவ்வொரு ஆசீர்வாதத்தின் வழியிலும் அல்லது வளர்ச்சிக்கு ஒவ்வொரு அத்தியாய கட்டத்திலும் முதலில் மேற்பவர்கள் அவர்கள் தான். கற்றவர்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. அவருடைய வருகை ஒவ்வொரு விஷயம் நமக்கு ஆசீர்வாதம் அப்படியாக பல அருமையான காரியத்தை நமக்கு தருகிறார். தொடர்ந்து அவர்களுக்காக ஒரு குடும்பம் மற்றும் ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் ஊக்கமாக ஜெபிக்க ஆசீர்வதிப்பாங்க. இந்த மாலை நேரத்தில் நம்முடைய விளையாடப்பட்ட சகோதரர் நோவா மற்றும் அருமையான பிள்ளை அண்ணா கிரேஸ் மற்றும் சிறு பிள்ளை ஷேர் நமக்கு எப்போதும் நமக்கு பிறகு காலை நேரத்தில் சகோதரன் மோசஸ் அவர்களை பிக்கப் பண்ணும்படியாக ஆத்தூர் கடந்து போயிருக்கும்போது அவரும் வருகிறார்கள். கடந்த வாரத்தில் சொன்னார் அடுத்த வாரம் வருகிறேன் என்று. ஆனால் என்றைக்கு எனக்கு சுத்தமா மறந்துட்டேன். நான் பார்க்கும்போது திடீர்னு சர்ப்ரைஸ் ஆகியிருக்கிறது. சந்தோஷம். அவர்களுக்காக ஜெபிகள் ஒரு சில வேலைக்காக வந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்படுத்தி தூரத்தில் இருக்கிற விளையாடப்பட்ட பிள்ளைகள் சாத்ரா குடும்பத்தார் மற்றும் நேஷா அந்த ஊழியத்தில் இருக்கிற அந்த காரியங்கள் செவனுடைய நினைவு கூறும் பிரியமான சகோதரவாசி மக்கள் அங்கேயும் மனநிலைக்கப்பட்டு ஒரு வருகைக்கு ஆயத்தமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாளை தினத்தில் நமக்கு அப்படியாக வீடு சந்திக்கிற காரியங்கள் உண்டாக இருக்கிறது. மற்றும் பகுதிகளில் அதற்காக ஜெபியுங்கள். பாருங்கள், அப்படியாக அவர்கள் அழைப்பை தொடர்ந்து கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு நேரம் இருக்கிறவர்கள் நீங்கள் அதில் பங்கெடுத்து பயனடையலாம். உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அப்படியாக உங்களுடைய சபை காரியங்களை ஜெபங்களில் நினைவு கூறுங்கள். இந்த சாலை வசதிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இருமருங்கில் கழிவு நீர் வசதியோடு கூட அந்த சாலை அமைக்க அவர்கள் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேலைகளை செய்யும் போது சிறு குழப்பம் உண்டாக்கி தண்ணீர் அந்த வாட்டர் கனெக்ஷன் சில குழப்பங்களுக்கு உண்டாகுது. அதனால சில குடும்பங்கள் மாறி மாறி அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு எப்பொழுதும் இருந்த அந்த காரியம் அப்படியாக தொடர்ந்து இருக்கிறது. எல்லாம் சரிப்படுத்தி விட்டு டேங்குல சில ஒரு அடைப்பு அந்த மேலிருந்து வர பயிற்சியில் அதை உங்கள் செவத்தில் செய்த தேவன் அதை செயல்படுத்தும் விதமாய் இன்று நேற்று தினத்தில் அது வந்துவிடும் என்று எதிர்பார்த்தோம். வராமல் இருக்கின்றது. சம்பந்தப்பட்ட அந்த ஊழியர்கள் அலுவலர்களோடு தேவன் பேசுகிறார்கள். ஜிபிகள் என்னென்றால் சுத்தமாக தண்ணியை கொட்டிங்க. அதனால எல்லாம் க்ளோஸ் பண்ணி இருக்கிறார்கள். சண்டே தண்ணி இல்லாமல் நமக்குள்ள அந்த டைமில் வந்து ஓசு போட்டு எடுத்து சீக்கிரமாக உபயோகிக்கும். இன்றைக்கு சகோதரர் வந்திருக்கிற நேரத்தில் அதுக்கு எடுத்து வருகிறார். கொஞ்சம் தண்ணி இருக்கிறது அப்படியே ஈக்குவல் பண்ணி இருக்கிறார்கள். தொடர்ந்து தண்ணி வர வேண்டும். கண்டிப்பாக தேவனால நமக்காக செய்யலாம். ஜெபங்களில் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. வீதி கொலாப்ஸ் இதெல்லாம் நேரம் போன்றபடியாக சிலர் குழம்புகிறார்கள். எனக்கும்படியாக மனதில் ஒரு மாதிரியான வந்தால் நல்லா இருக்குமே, இப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு இருந்தது. ஆனால் அடிக்கடி ஒரு உள்ளார்ந்த நினைவு வந்து தேய்ச்சி கொண்டே இருக்கும். இந்த வீதிக்காக மற்ற எல்லா சாலை காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருப்பது நாம் தான். இந்த திட்டத்தை அனுமதிப்பது நமக்காக தான்.
நன்மை செய்து கொடுப்பார். ஒரு காரியம் மறுபடியும் உள்ளது வந்து சொல்லிக் கொடுத்தேன். அதை நினைவு கூறுங்கள். எல்லாமே நாம காட்டலாம். அந்த தண்ணீர்லையும் நாம காட்டலாம். கழிப்பிடும் காரியங்கள் நாம காட்டலாம். அந்த சாலை வசதி நாம காட்டலாம். எல்லாவற்றையும் செய்வார். அந்த காலத்தில் பெண்டு பண்ணாமல் போடுங்க போடுங்க என்று சொல்லிக்கொண்டே இருந்தேன். எப்பொழுதும் ஒரு சின்ன பெண்டு வருங்க, அந்த நடுவில் வந்து எப்படின்னு சொன்னாங்க, எப்படி கொஞ்சம் தள்ளி ஒரு 2 இன்ச்சும் எவ்வளோ வெளியே இருக்கிற மாதிரி கம்பெனி நிறுத்தி வைத்திருக்கிறோம். ஸ்ட்ரைட்டாக இருக்கிறத பார்க்கறதுக்கு அது வரைக்கும் கற்றுக்க போகிறாங்க. அதுபோது அந்த வடக்கால பக்கத்திலேயும் ஸ்ட்ரைட்டாக நமக்கு அமைய வேண்டும், வண்டிகள் நமக்கு வந்து போக வேண்டும் என்று உங்கள் ஜெபங்களை நினைவு கூறுங்கள். அங்கே அதற்கும் சில குழப்பங்கள் இருந்து கொஞ்சம் சிக்ஸா மாதிரி வீடுகளில் மற்றும் எல்லாருமே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஜெபத்தில் நினைவு கூறுங்கள். மட்டும் செய்த தேவன் அதை செய்து கொடுக்கணும். அந்த சர்ச் வீதி என்று சொன்னால் பார்ப்பதற்கு அழகாகவும் நமக்கு தொந்தரவுகளும் இல்லாதபடிக்கு நிச்சயமாக தேவன் செய்து கொடுப்பார். தொடர்ந்து நம்முடைய சபை குடும்பங்களையும் ஊழியர்களை கூட நேரம் போய்கொண்டிருக்கிறது. நம்முடைய சகோதரன் ஒரு சில நாட்கள் நம்ம மத்தியிலே இருப்பார். அவரையும் உங்கள் சகோதரரை நினைவு கூறுங்கள். உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்தில் நம்ம எல்லாரும் எழுந்து வார்த்தை காணப்படும். நாம் என்று எதிர்பார்ப்போம் காத்திருக்கும் என்னோட வார்த்தை பிரயாசப்பட்டு இந்த நாளை இருக்க முடியாத அனுகிரகம் செய்தார். மழை நேரத்தில் கூட எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷம். மழை இல்லாத நேரத்தில் வருவது ரொம்ப கடினம். மழை நேரத்தில் வந்ததுன்னா உடனே கத்துடைய ஆசைப்பட்டார். ஒரு காரியம் கத்துடைய மாணவாட்டிக்கு வார்த்தையில் இருக்கக்கூடிய மழை வெயில் மற்ற காரணம் தேவனை நேசிக்கிறவருக்கு இதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாது. தேவனை நேசிக்காமல் வார்த்தை உள்ள போகவில்லை. உண்மையாக புதன்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வரும்போதே வேதனையா ஐயோ நீ சர்ச்சைக்கு போடுங்க வேற வெளிக்கால சாமி தலையெடுத்து போய் உட்கார்ந்து வரலாம் அப்படி வேதனைகள் வர வேண்டியதா. அது யாருக்குன்னா தேவனை நேசிக்கிறார்கள். தேவனை நேசிக்கிறவருக்கு ஐயோ லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போகணுமே, இதாயிடுச்சு, மழை வந்து இன்னால அப்படின்னு ஒரு வேதனை. எப்படினாலும் கத்தனுடைய ஆசீர்வதிப்பார். அது மாத்திரமல்ல எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறீங்க விசுவாசிக்கிறேன். கத்தனுடைய ஆசீர்வதிப்பார். நான் அப்படியே கடந்து வரும்பொழுது சென்னை சவர் பாஸ் ஐசுவாசகுமார் பாஸ் அவர்களுக்கு அப்படியாக சொன்னேன் கடந்து வரும். அப்படியாக அவர் தன்னுடைய வாழ்த்துதலை உங்களுக்கு தெரிவித்தார். போனீங்கன்னா எல்லாரும் நான் விசாரிச்சு சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னார். எல்லாரும் எனக்கு விசாரிச்சாரு. அது சென்னை சவர் சார்பாகவும் பாஸ் ஐசுவாசகுமார் சார்பாக வாழ்த்துதல் கொண்டு வருகிறேன். தொடர்ந்து அவருக்காக ஜெபிங்கள். ஜெபிக்க நான் விசுவாசிக்கிறேன். அவருக்காக உள்ளிக்காக ஜெபிக்க கற்றுக்கணும். அது மாத்திரமல்ல பாண்டிச்சேரி சபைக்கு சார்பாகவும் இந்த சபையினுடைய வாழ்த்துதல் கொண்டு வருகிறேன். பாண்டிச்சேரி சபைகள் தொடர்ந்து ஜெபிங்கள். நல்ல ஒரு இடம் கிடைக்க வேண்டும் என்றும் ஒரு வைராக்கியமான ஒரு கூட்டங்கள் கற்று வருகை பெற்று நிற்க வேண்டும். அதான் எங்க வாங்கி சபையில ஆட்கள் சேர்க்கிற வேலையை அனைத்து கிடந்து நீங்க நான் ஊழியத்துக்கு வந்ததுனால அது ஒரு வைராக்கியத்தை ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ளாக விதைத்தார். சும்மா ஜனங்களை கூப்பிட்டு ஆளுங்க சேர்க்கிற வேலை கிடையாது. அப்படின்னா ஸ்தாபனம் எப்படி வேணாலும் சேர்த்துடலாம். ஆனா தேவனுக்காக நிற்கிற கூட்டம் அதுக்காக நம்ம பெரிய அச்சீவ்மெண்ட் என்னன்னா பிரசங்கம் பண்றது பெருசு இல்லை. அந்த பிரசங்கத்து மூலமாக ஒரு ஆளு கத்துக்க கொண்டு வர அதுதான் பெரிய அச்சீவ்மெண்ட்.
ஒரே ஒரு ஆள் கத்துட்டு வருவாங்கன்னா வரது மட்டும் நிற்கணும் ஆண்டு அநேகர் வருவார்கள். ஏதுன்னு சொல்லுது எல்லாரும் நிக்க மாட்டாங்க. அதை கண்டுகொள்வது சிலர் தான். அந்த சிலருக்கு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் கத்திர சித்தம் ஏதோ அதுதான் வாழ்க்கை. அங்க தொடர்ந்து ஜெயித்துக் கொள்ளுங்க கருத்து பிரிமானவர். மற்றும் இங்க வந்து பார்க்கும்போது சில காரியங்கள் கருத்து செய்திருக்கிறார். அவனுக்கு நன்றி. வழிபடுத்து பார்க்கணும். இது வந்து நான் அந்த இடத்துல சபை இருக்கும்போது இந்த மாதிரி ஒன்று இருக்கணும் நான் வாங்கிட்டேன். வெளியே சொல்ல அதுக்காக பிரயாசப்பட்டேன். ஆனா அது அந்த நாட்டில் வாய்க்கவில்லை. ஏன்னா அது அதனால அது ஒரு பெரிய பட்ஜெட். ஆனா எதிர்பார்க்காத இந்த மாதிரி தேவை யாரை போட்டு எதை செய்வார் யாருக்குமே தெரியும். நம்ம நினைக்கிறோம் நான் ஒன்று செய்வாருன்னு அவங்க செய்ய மாட்டாரு. இவர் தயா ஒன்றது ஒதுக்க மாட்டான்னு நினைப்போம். அவங்க எதுவும் பயன்படுத்துவாங்க. நான் வந்து பைபிள் ஸ்டடி மாதிரி தான் எடுப்போம். அதனால நம்ம சாதாரணமா பேசுவோம். நம்ம பேசி பேர் வளர்த்து கிடையாது. எப்படி நம்முடைய ஆத்மா சீர்படுத்தும். சபைக்கு வருவது பெரிய காரியம் கண்டுபிடிப்பாங்க. சபைக்குள்ளாக வரும்பொழுது எனக்கும் தேவனுக்கு இருக்கிற உறவு எப்படி இருக்கிறது இது ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்க்கையில் நினைப்போமானால் அதை எப்படி ஜீவிப்போமானால் அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்கு. நான் சபைக்கு போனேன் இதை பண்ணேன் அதெல்லாம் பெரிய காரியம் கிடையாது. ஆண்டவருக்காக நான் என்ன செய்தேன், நான் ஆண்டவரோடு எப்படி இருக்கிறேன், அதுதான் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சில ஆலோசனை நம்ம பார்க்க போறோம். நல்லபடியா ஏன்னா வேத வாக்கியத்துல இருந்து இதுல தலைப்பு என்னன்னா உலகத்தை விட்டு வெளியே வருது. எப்படி உலகத்துல இருந்து அது ஒரு சின்ன டாபிக். அப்ப யார் உலகத்தை விட்டு வெளியே வந்தாங்களோ இன்னொரு டாபிக் கொடுக்கலாம். இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்கும் தனக்காக ஒரு உலகத்தை உண்டாக்கி கொண்டார். பார்த்துருக்கீங்கன்னா தேவன் இந்த உலகத்தை எனக்காக ஒரு அவருக்காக அதுவும் பொறுத்தது. அது கொஞ்ச நேரம் பார்க்கணும். நம்ம அந்த மாதிரி உண்டாக்கி இருக்கிறோமா இல்ல உண்டாக்க தயாரா இருக்கிறோமா அது ஒரு சில காரணம் யோசிக்கலாம். ஊற்றி கொண்டு இருக்கிறது மூச்சு போலீஸா என்ன போச்சு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் 10 வயசு ஆறாங்க. சின்ன வயசுல ப்ராப்ளத்துக்கு பெருசா இருக்காது. வயசாயிட்டு ஆளை பார்த்தா மக்கள் தெரியும். கண்டு ஒரு மாதிரி போட்டோம், நடந்த ஒரு மாதிரி போட்டோம். இதெல்லாம் தாண்டி வந்தவங்க மோசம் இல்ல பயங்கரமான மோசம். மோசம் மட்டும் இல்லை, ஒரு சில பாயிண்ட் உண்டு கேட்டுருந்தான். அதை நான் நினைவு கொள்றேன். ஏன்னா நம்ம தனிமான பிரசம் பண்ண போட்டுருக்கோம். அதுலதான் நம்மளுக்கு பொருத்தி பார்ப்போம். அதாவது உலகம் வந்து நம்மளை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி பார்க்கும் உலகம்னா உங்களை பழைய ஜீவிதத்தை பார்க்கும். கரெக்டுங்களா? என் பார்க்க எப்படி பார்ப்பானா எங்க வீட்டுலாம் ஏசு கிறிஸ்து எப்படி பார்த்துருப்போம் உங்க ஊர்ல கவர்மெண்ட் இயேசு எப்படி பார்த்தாங்கன்னா இவரா மரியம்மா பையன் தானே ஒரு குரூப் அப்படி பார்த்தாங்க. இன்னொரு குரூப் இந்த மாதிரி தண்ணி எடுக்க போவாங்க கிணத்தடியில அவங்க எப்படி பார்த்தாங்கன்னா மேஜாக்கா பையன் வந்துக்கிறான் பாரு இல்ல ஒவ்வொருத்தரும் ஒரு ரங்கில பார்த்தாங்க. ஒரு சிறு கூட்டம் மட்டும் அவன தேவகுமாரனா மனுஷகுமாரனா உலகத்துல வந்தவனா ஒரு ஊழியக்காரனா தேவதாசனா பார்த்தாங்க இல்லையா? அதே மாதிரிதான் மனுஷன் எங்களுடைய வாழ்க்கையில வருதான். மனுஷன் எப்படி பார்ப்பாங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஆனா கடைசி நேரத்தில் அவங்க ரிப்பண்ட் ஆகி மனு திரும்பினா கூட அப்படிதான் பார்ப்பாங்க. இதெல்லாம் பொருட்படுத்தாமல் நாம் தேவனை பார்க்கும் பொழுதுதான் அந்த காரியத்தில் ஒரு மகிமையை பார்க்க முடியும். அந்த மாதிரி இருந்தவங்க வேதத்தில் இருந்த ஒரு மோசை ஒவ்வொரு பார்க்கும்போது பழைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்தது. அப்படி மோசையை பார்த்தவர்கள் எல்லாம் அந்த யாத்திரையில் தங்களை தாங்களே எழுந்து போனார்கள். மோசையின் மூலமாக தேவனை பார்த்தவர்கள் கரை சேர்ந்தாங்க. அது கூட சொல்ல தியானம் சரிங்களா? கல்லூரிமார்கள் கல்லூரி ஆசிரியப்பாளர் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமா பாண்டிச்சேரி ஊழியர்களுக்காக ஜெபிங்க. இது பாண்டிச்சேரி ஊழியத்துல எது சொன்னாலும் ஜனங்கள் குற்றமாவே இருக்கிறார். இங்க மட்டும் இங்க பண்ணலாம் அதுதான். ஆனால் சொல்லி ஆக வேண்டும். அதுதான் நம்ம கடமை. வேத வாக்கியத்தில் சொல்கிறார் அப்படியே 23வது அதிகாரத்துல அநேக காரியங்கள் குறிப்பிடும் பொழுது மனுஷன் நன்றி அறிவு இல்லாமல் இருக்கக்கூடாது, நன்றி கட்டவனா இருக்கக்கூடாது.
ஆனா இன்னைக்கு அநேக சபை செய்கிற காரியம் என்னவென்றால் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு நன்றி மறந்து தேவனை மறந்து தனி சுய சித்தத்தில் சொல்ற தன் சுய இச்சைப்படி நடக்கிறாங்க. அதனால தங்களை கெடுத்துக்கொண்டு போய்விடுகிறார். இதுதான் பெரிய கஷ்டம். ஊழியர்கள் சபைக்காக எதற்காக வருகிறோம் என்று திரு சொல்றார் என்றால் நம்மை நாமே சீர்படுத்துவதற்கு தான். எவ்வளவு செய்தி கேட்கறதுக்காக வாழ்ந்துக்கிறேன். திரு சரிமே சொல்ற அந்த வார்த்தை, எப்படி செய்தி நல்லா இருக்குது, நல்ல செய்தி கேட்க போறேன், அந்த சபையில நல்ல பாட்டு போடுறேன், அதுக்காக போறேன், அந்த சபை நல்லா அழகா இருக்குது, இல்ல அவன் ஒருத்தருக்கு விசாரிப்பதற்காகவோ, இல்ல நான் போடுற ட்ரெஸ் பத்தி பார்க்க எதற்காகவோ, இல்லையா சபையை நிரப்புவதற்காக நான் போவது இல்லை என்று ஒரே ஒரு காரியம், நம்மை நாமே சோதித்து பார்ப்பதற்கு, நம்மை நாமே சீர்படுத்துவதற்கு, ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை தேவனோடு நெருங்கி ஜீவிப்பது, என்னென்ன தேவையில்லாத காரியத்தை அதை எடுப்பதற்கு சபைக்கு போறோம். அதனால வார்த்தை கேட்கும் போது இந்த வார்த்தைக்கு என்ன செய்யறதா முக்கியம். அந்த மறுரூபத்தில் வளர்க்கிறாராக, எடுத்துக்கொள்ளப்பட்ட வளர்க்கிறாராக வழி நடந்ததா, இந்த வார்த்தை நமக்கு பிரயோஜனமா இருக்கிறதா. நிறைய பேர் செய்தியை பார்க்க பேர் தவறு என்னவென்றால் நடந்தது செய்தி போகும்பொழுதோ, சில ஊழியக்காரர்கள் செய்தி எடுக்கும் பொழுது பிரசம் என்ன யோசிப்பானா, இந்த வார்த்தை அவங்களுக்குதான், இது அவருக்கு, இது அவங்களுக்கு பத்தி அவங்க நல்லா பேசினார், அவங்களுக்கு நல்ல இடி இடிச்சார், செம்ம மாத்து வாங்கினார். இப்படி எல்லாருக்கும் ஒரு கணக்கு பாட்டு இவங்க உருப்படாதே போயிடும். அது வீட்டுல உருப்படாது, சபையில உருப்படாது, ராட்சருக்கு போவாது. அப்படி இருக்கக்கூடாது. வீரரானவன் அல்ல, நம்ம தான் பார்க்கணும். சபையில வந்து நான் அந்த பாஸ்டர் சொல்ற வார்த்தைக்கு எப்படி இருக்கிற, அதுதான் இந்த பொதுவாக பைபிள் ஸ்டடி வச்சா, பைபிள் ஸ்டடி பண்ணுறது பிரசங்க வேற, கரெக்டுங்களா? அப்போ இங்க சீர்படுத்தி, அதாவது அந்த ஆக்சுவலி வெனஸ்டே பாட்டை யாரு வருவாங்க, எல்லாரும் வர மாட்டாங்க. பைபிள் நல்லா அந்த வார்த்தையில வளர்ந்து தேவனை அதிகமா நெருங்கி ஜீவிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து ஸ்டடி எடுப்பாங்க. ஜெனரல் காஸ்பல் அது வேற, அது பொதுப்படியான காஸ்பல். அதனால சபைக்கு ஏதோ கடமைக்காக வந்தவனா கற்றுப்பிடிமானால அது ஒரு பிரயோஜனம் இல்லை. எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பாஸ்ட் எதுனா சொல்லுவாங்க சபைக்கு பிரயோஜனம் இல்லை. சபைக்கு வருவது என்னை நான் சீர்படுத்துவதற்காகவும் எங்கள் லக்கு எதுவோ அதை நோக்கி நான் சரியாக ஓடுவது. புரியுதுங்களா? இன்னைக்கு செய்தியில கற்றுக்கிறதுனால இவ்வளவு நாள் அந்த செய்தியில வாசிக்கும் போது பிரசங்கிக்கும் பொழுது அந்த நாட்களில் பார்த்த மாதிரி இப்ப பார்க்க முடியல. எவ்வளவு வார்த்தைகளை நம்ம பார்த்தாலும் அதுல சரியான பொருத்தமா பார்க்கும்போது அநேக போவாங்களான்னு பெரிய சந்தேகமாயி போச்சு. திரு சொல்றாருன்னா இந்த உலகத்துல இந்த ஊர்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரே ஒருத்தர் போவான்னு என்கிட்ட வந்து சொன்னா நான் மற்றவங்களுக்காக பிரதாபம் பண்றேன் அப்படின்ட்டு. இந்த ஊர்ல வந்து என்கிட்ட தூதன் வந்து இந்த இடத்துல ஒருத்தர் தான் போவான் அப்படின்னு சொன்னா திகில் அடிக்கிறாங்க. யோசிக்கல, யாரா இருக்கும் அப்படிலாம் இல்லை. மற்றவர்களுக்காக நான் பிரதாபப்படுறேன், கஷ்டப்படுறேன். ஏன் அந்த ஒருத்தர் நான் தான்டா, ஏன் அந்த ஒருத்தர் நான் கன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க. இது ஒரு பாயிண்ட் புரியுங்க. நீங்க திருதேசம் வந்து ஒரே ஒரு ஆளுகிட்ட போய் சொல்றாருன்னா அந்த ஒரு அதான் ரகசியம். அதுதான் ரகசியம். என் மூத்து கொண்டு எடுக்கிறாங்க கிடையாது. ஒரு தூதன் ஒரு ஆளை போய் சந்திக்கிறார் என்றால் தகுதி இல்லாத ஆளை சந்திப்பது இல்லை, முன்குறிக்கப்படாத ஆளை சந்திப்பது கிடையாது. அந்த ஊர்ல மரியாதை மட்டும்தான் தேவன் செஞ்சாங்க. தூதன் செஞ்சான், எல்லா பொண்ணையும் செஞ்சாங்க. அந்த அம்மாவுக்கு தெரியல. அப்போ தகுதி உள்ள ஆள் அதம்மா பரிசுத்த ஸ்திரீ, முன்குறிக்கப்பட்ட ஸ்திரீ. அது உகந்த பாத்திரம் நமக்கு தெரியாது. அப்பேற்பட்ட ஆளு தான் தூதர் சந்திக்க. சொல்ற என்கிட்ட வந்து ஒருத்தர் சொல்றாருன்னா அப்ப நான் அது தகுதியான ஆள். நான் வந்து போறேன் அந்த ஊருக்கு. என் விசுவாசத்தை பரிசோதிக்கப்படி தூதரை வந்துக்கிறேன். அந்த தூதர்களுக்கு நான் அவிசுவாசமா பேசக்கூடாது. யார் ஆண்டவரை, எவங்க போவோம், எங்க அப்பாவா, எங்க மாமாவா, மச்சான், எங்க பாசம் அப்படி கேட்கக்கூடாது. மற்றவருக்காக நான் அப்படின்னு அர்த்தம். நான் போயிட போறேன், என்னோட நிச்சயத்துக்காக என்கிட்ட வந்து தூதர் சொல்றாரு. அந்த கான்செப்ட் புரியுதுங்களா? கற்றுக்கணும். அதனால கத்தருடைய ஆசீர்வாதமாக
தொடர்ந்து எனக்காக ஊழியர்களுக்காக எழுதுக்காக ஜெபிங்க. மாத்திரம் இல்ல, நம்ம ஜெபிச்சுக்காக அதிகமா ஜெபிங்க. நிறைய பேர் வந்து ஊழியக்கார காப்பாத்தணும்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் நடக்கிற காரியம் இது கேள்விப்படுவீங்களா? எந்த ஊழியக்காரங்க யாரும் காப்பாற்றணும்? நம்ம சின்ன சபையில உங்களுக்கு தெரியாது, பெரிய சபையில பார்த்தா தெரியும். பாஸ்டர் நிறைய பேர் காப்பாற்றணும். பாஸ்டர் அவன் மனைவியில காப்பாற்ற தெரியுமா? யாரென்னா காப்பாற்றுறேன்னு நினைச்சாங்கன்னா அவங்களே அடிப்பாங்கன்னா உண்மை சொல்றாங்க. உண்மையாகவே நீ ஒரு ஆளை காப்பாத்துறன்னா அந்த நபருக்காக முழங்கால ஜெபிக்கிறவர், அதுதான் காப்பாற்றுறீங்களா? அந்த நபருக்காக முழங்கால ஜெபிக்கிறவர் உண்மையாகவே அதுதான் காப்பாற்று. பல மணி நேரம் நீ தியாகம் பண்ணி காசா இருக்கும், வேற ஒரு விசுவாசியா இருக்கணும், கணவனா இருக்கணும், பிள்ளைகளா இருக்கணும், யாருக்காவது காப்பாற்ற வேண்டும் நினைச்சா அவங்க முழங்கால உத்தமத்தோடு ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக அவரை நீ நினைச்சுக்க முடியும். உண்மைதானே? வேதத்துல பார்க்கணும். தீர்க்கதரிசி கூட்டத்துக்கு மாத்திரம் அநேக கூட்டங்கள், அநேக வியாதிஸ்தர் கல்விகள் ஏன் வராங்க? அவங்க காப்பாற்ற தான் வராங்க. டாக்டர் கைவிட்டாங்க, ஏன் வராங்க? தேவன் காப்பாற்ற. அப்ப அது ஏற்கனவே அங்க ஜெபித்து தயாராக ஒரு மனுஷனை கொண்டு தேவன் சொல்லுறாங்க. அப்ப எல்லாருக்கும் பிரதானமான காரியம் ஜபம். கத்திரி சித்தமா அந்த ஜபத்தை நினைச்சு பார்க்கலாம். எல்லாம் ஒரு ஏற்ற பிரசன்ன காரியமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில காரியம் வித்தியாசமா நம்ம வார்த்தை வாசிப்போம். ஒன்று யோவான் 2வது அதிகாரம் 15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதவர்கள், ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம். தேவனுடைய சித்தத்திற்கு செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். அதிலே 3வது அதிகாரம் 6 அவரை நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராகவும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராக இருக்கிறது போல தான் நீதி உள்ளவனாக இருக்கிறான். 8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாக இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசனுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்கிறான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். வாசித்த தேவனுடைய வார்த்தை தேவன் தாமே ஆசீர்வதிப்பார். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இந்த நேரத்தில் உள்ள அடிமையில் இருக்க முடியாது இந்த சூழ்நிலை பிள்ளைகளோடு நானும் சற்று நேரம் ஐக்கியப்படுகிறேன். நன்றி. இந்த சபை விசுவாசிகளையும் சபை ஊழியர் செய்கிற சத்தியம் அபேதமாய் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நான் இருக்கிறோம் என்று சொல்லி விடாது இருக்க நிகழ்ச்சிக்காக முயற்சி உடைய வார்த்தையை எங்கள் சொல்லி தாக்கி பிடிக்கிறது. வழிநடத்தும் வந்தவர்களையும் லைவ் மூலமாக கேட்கவர்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் சற்று மதத்தில் நெருங்கி ஜீவிக்க முடியாத அந்த பிரசனத்தையும் பார்த்து வழங்க எங்களுக்கு தாரும். எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். உடைய சிந்தை மாத்திரம் எங்களுக்கு இருக்கட்டும் ஆண்டவரே. எல்லாவது கணம் மகிமை முக்கிய செலுத்துகிறோம். நாமத்தில் செலுத்துகிறேன். மீண்டும் ஒரு சேவை வாழ்த்துகிறேன். இது அநேக காரியங்கள் இருக்குது கருத்துமானங்கள. அதனால நான்
ஒரு சில காரியம் நான் விட்டு விட்டு அநேக மேட்டர் சொல்றதுனால இது ஸ்டடி மாதிரி தான் இருக்கும். ஒரு நல்ல கவனிங்க. முக்கியமான மேட்டர் மட்டும் சொல்லுவேன். நேரத்தில் அதிகமாக நேரம் 6 மணி நேரம் இருக்கணும். அவ்வளோதான், நேரம் கலந்து போச்சு. அதுக்குள்ள பார்க்கணும். கருத்து ஆசிரியப்பார் நல்ல கவனிங்க. இந்த பாவம் என்பது ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்த பாவங்கள். கரெக்டுங்களா? இது ஒரு காரியம் இருக்குது. கருத்து பெருமாள் சொல்றார், ஆதாமால் பாவத்தின் அடிமைத்தனத்தின் கீழாக வைக்கப்பட்டிருந்தனர். எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் இருந்தோம். தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் இருந்தோம். கேட்குறீங்களா? கவனிங்க. ஸ்டடி பண்ணலாம். ரோமர் 3:23 படிப்போம். எல்லாம் நீங்க அமைதியா லேட்டா படிச்சா என்ன யோசிப்பேன். மழை குளிர்னால மந்தமாக்குறீங்களா, இல்ல சபைக்கு வந்ததே மந்தமாக்குறீங்களா, இல்ல இந்த சின்ன தூக்கம் வந்துச்சா, எப்படிதான் நான் யோசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆவியில அனலாயிரம். நான் எடுத்து வாசிப்போம். ரோமர் 3:23 எடுத்துக்கலாம். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இந்த மெயினான காரியம், எல்லாரும் தேவ மகிமை அற்றவர்களாகி. கேட்குறீங்களா? அதாவது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை உண்டாக்கும் பொழுது மகிமையை தரித்தவனாயிருந்தான். அவன் பாவம் செய்ததுனால தேவனுடைய மகிமை அற்றவனா போயிட்டான். பாவம் செய்ததுனால அவன் நம்ம என்ன சொல்லுவானா, தேவ மகிமை, பாவம் செஞ்சு தேவ மகிமை அற்றவனா என்ன சொல்ல, நம்ம உபச்சாரம் செய்யலாம், பீடி குடிச்சான், தண்ணி அடிச்சான், கொலை பண்ணான், இந்த மாதிரி பாவத்துடைய தன்மையில சொல்லுவான். கரெக்டுங்களா? அவன் சண்டை போடுறான், அவனுக்கு விரோதமா பேசினான், அதெல்லாம் பாவம். அதனால அவன் தேவ மகிமா நோக்கி போயிடுச்சு அப்படின்னு நம்மளால பேசணும். ஆனா வேத வாக்கியத்தினுடைய அப்படி கிடையாது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை உண்டாக்கும் பொழுது தன்னுடைய சாயலை உண்டாக்கினார். சாயல் என்பது உருவத்தை பற்றி பேசுறீங்க. அவருடைய தன்மைகள், அவருடைய குண லட்சணங்கள், அதன்படி அவருடைய மகிமையை குறித்து பேசுகிறது. அந்த மாதிரி ஏதேனும் அவனை உண்டாக்கின பிறகு அருமையா நான் 2 பேரும் புரியுதா நான் சொல்றது? அருமையா இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா ஆதாம், ஏவாள், அடுத்தது தேவன். டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஆள் கிடையாது. அதனால அவங்க தேவனுடைய மகிமை உடையவர்களாக இருந்தார்கள். திருட சொல்லுகிற மாதிரி தேவனுக்கு அடுத்தபடி அவருக்கு தான் குட்டி தேவர்கள். அவர் என்ன சொன்னாலும் அப்படியே நடக்கும். அவர் எது சொன்னாலும் நடக்கின்றதுக்கு ஒரு உதாரணம், ஒரு தமாச உண்மையான காரியம் எப்படின்னா, இயேசு கிறிஸ்து மனுஷன் அவர் பொழுது அதை செஞ்சு காமிக்கிறார். செஞ்சாங்களா? இதெல்லாம் செய்தா ஏற்கனவே அதுதான் அவர் சரி. ஏன்னா அவன் தேவ மகிமையில் இருக்கும் பொழுது தேவனை போலவே இருந்தான். கரெக்டுங்களா? அவன் எப்போ தேவ மகிமையற்றவனாய் மாறி போனானா, பாவம் செய்த போது. அப்பதான் அந்த இடத்துல பாவம், அங்க யாரு வெத்தலை பார்க்க போட்டு பாவம் செய்யலாம், கோயிலெல்லாம் போட்டு வெத்தலை போட்டு பொறி போட்டு பீடி செய்து குடிச்சா பாவம் செய்யலாம். யோசிக்கலாம். கேட்குறீங்களா? அது வந்துதாங்க. அந்த சினிமா பார்த்தான், பாவம் செஞ்சு சினிமா ஒண்ணுமே இல்லை. எப்படி பாவம் செய்யலாம்? வேத வாக்கியத்தின் 14:23 ரோமர் சொல்கிறார், அவிசுவாசத்தினாலே வருகிறது பாவம். விசுவாசத்தினால் வராததெல்லாம் பாவம். அவிசுவாசம் பாவம். அப்ப அந்த இடத்துல பாவத்தை, அவிசுவாசத்தை விதைக்கும்படியாக யார் வந்துட்டாங்க? பிசாசம். அதனால எப்பவுமே பேய் வந்து எப்பவுமே இந்த ஆம்பளைங்க போக மாட்டான். ஆம்பளைங்க பேய் போதான் வேற
ரொம்ப rare. ஏன்னா அவன் பேய்கிட்ட கனெக்ஷன் வச்சுதான் போவோம். கனெக்ஷன் வைக்காது பேய் போறன்னு தெரியும். அவங்கள தான் அவன் ஏமாற்றான். இது இங்க நடந்த காரியம் கிடையாது. எங்க ஈஸியா போனீங்க ஏமாத்திடுவான். உலகத்துல லோன் கொடுக்கறதுல இருந்து, கடன் வாங்குறதுல இருந்து, ஐடியா கொடுக்கறதுல இருந்து என்னென்ன செய்யும் நேரம் அம்மா அவங்களை தான் போய் பார்ப்பாங்க. இல்ல அம்மா நல்ல படம் வைக்குது, நல்ல துணி, நல்ல பாத்திரம், நல்ல பண்டம், என்னென்னவோ சொல்லணும். ஏன்னா ஐயா அவங்கள காது கொடுத்தா அவ்வளவு கேட்க மாட்டான். இந்த அம்மாவை போய் சொன்னா தான் ஐயாவோட கேட்பாங்க. கேட்காத ஐயாவோட கேட்பாரு. இது வந்து அங்க ஆரம்பிச்ச கதை. ஆஜராவது கேட்காது. எப்படிப்பட்ட இல்லையா அம்மா பேச்சு தான் கேட்கலாம். அந்த காலம் மாறி போச்சு. சில அம்மாவுக்கு வெளியே தெரியாது, ஆனா அப்படி சொல்லி ஆளுநை மாத்திரம். இவை எல்லாம் ஏழை தோட்டத்தை ஆரம்பித்து ரிபன் வெட்டி கத்திரிச்சு துவங்கி வச்சது யாரு? பிசாசு. கரெக்டுங்களா? அவன் என்ன செய்யுதுன்னா நேரடியாக சொல்றாரு, இவன் வந்து நேரடியான உற்பத்தியான பொருள்கிட்ட போக முடியல, பை ப்ராடக்ட் ஆகிய ஸ்திரீகிட்ட தான் போக முடியும். ஏன்னா அவன் தான் தேவனுக்கு அடுத்ததாக அந்த மகிமையுடையவனா இருக்கிறான். இப்ப இந்த அம்மா கிட்ட போனாலும் ஷாக் அடிக்குது. ஏன்னா அந்த அம்மாவை சுற்ற ஒரு மகிமை இருக்கிறது, அங்கேயும் போக முடியாது. கரெக்டுங்களா? அது கூட வரணும். கது சாய்த்து நான் கது திறக்கணுமா இல்லையா? உள்ள தாழ்பாடுபட்ட ஆளை கது திறக்க வைக்கிறது தான் திறமை. ஸ்டைலா போய் இடிச்சுட்டு திறக்கிறது கிடையாது. இப்ப உள்ளே இருக்கிற ஆளுக்கு என்ன சொன்னா அவங்க கது திறப்பாங்க. அதே மாதிரி இந்த அம்மாவை சுற்றி ஒரு மகிமை மூடி இருக்கிறது. அது சின்ன சாம்பிள் என்னன்னா, இன்னைக்கு இடைவிடாத ஜபத்துல வாசல் தரித்து தான் ஒண்ணு அந்த மகிமையை சுற்றி இருக்கும். பிசாசு பார்க்க முடியாது, தொட முடியாது, வியாதி எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். சில பேரே சொல்லும், அவங்க என்னால பார்க்க முடியல, ஆளை தேடணும். என்ன அப்படி சொல்ற? உண்மைதான். ஏன்னா அது தேவ மகிமை சூழ்ந்து இருக்கிறதுனால பிசாசு கணக்கு அவங்க தெரிய மாட்டாங்க. உண்மை. தேவ மகிமையோட பேய் திடீர்னு உள்ள உட்காந்துரும். அதனால அவங்களுக்கு தெரியும். நல்லா பேய் அப்படின்னு உள்ள பேய் போயிட்டான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வேற மாதிரி பேசுவாங்க. சண்டை பிரச்சனை அப்ப பேய் உள்ள போயிட்டான்னு அர்த்தம். ஆனா கத்தருக்குள்ள போக முடியாது. இதே மாதிரி இப்ப பிசாசு வந்து என்ன செய்யுது? இப்ப நம்ம தொடரும். யார தொடரும்? யார தொடரும்? இது வந்து சந்திர மடத்துல ஒரு ஆயா வடை சுட்டாங்க. 2 வடை 100 வடை கீழே போடுறாங்க. அந்த கதை கிடையாது. நான் சொல்றது நல்ல உண்மையா கேட்கணும். கதை கேட்கணும், கேட்க வேலைக்கு ஆகும். அதாவது முக்கியமான சப்ஜெக்ட் பின்னால் இருக்கு. அது வரலன்னா சில காரணம் சொல்றேன், கேட்கணும். இப்ப இந்த தேவ மகிமை அற்றவராகி சொன்னார்ல, எப்படி அது வந்தது? அந்த அம்மாவை சுற்றி ஒரு மகிமை இருக்குது. நல்லா கவனிங்க. அவர்கள் எந்த விதமான துணி கிடையாது. அவங்ககிட்ட 2 பேருக்கு கிடையாது, துணி போட்டிருந்தாங்களா? அவர்கள் நிர்வாணிகளா இருந்து நிர்வாணிகள் என்று அவங்க அறியவில்லை. அவங்க பார்க்கறது நிர்வாணிகள் தெரியல, ஒருத்தர் தான் பார்க்கணும், பக்கத்துல தான் இருக்கிறாங்க. அவங்க நிர்வாணிகள் தெரியல. என்னன்னா அதை நிர்வாணத்தை மகிமை மூடி இருக்குது. மகிமை இருந்ததுனால அவங்க பார்க்கும்போது நிர்வாணம் தெரியல. சரிங்களா? அதுதான் பவுல் எழுதுறார். எழுதும்போது எல்லாம் நிர்வாணமாய் காணப்படுகிறது பார்வைக்கு அப்படின்னு சொல்ல ஸ்கேனிங் ரிப்போர்ட் மாதிரி. ஆனா பையன் பார்வை ஏஜென்ட் அப்படி தெரியல. இப்ப பிசாசு நேரா வரான். யாருக்கிட்ட சொன்ன என்ன வேலை நடக்கும்? அவன் தந்திரமுடன் சொல்லுது. தந்திரமுடன் வரான். ஸ்தாபனால சொல்ற மாதிரி மரத்து கரையில பாம்பு சுத்தின்னு தலையை வச்சு பேசுற மாதிரி வச்சிருப்பான். நான் அந்த காலத்து சின்ன வயசுல தான் நம்புறேன். தெரியாது. சர்வம் என்பது பாம்பும் கிடையாது. முதல்ல புரிஞ்சுக்கலாம். நல்ல பையன் சொல்றோம், நல்ல பையன் தான். கெட்டு போயிட்டு அவன் பேர் நல்ல பையன் தான். புரியுதா சொல்றது? நல்ல பையன், குழந்தை நல்லா கரெக்ட். இப்ப அவன் உள்ள வெளியே வரான்னு வச்சுக்கோ, ஜெயில இருந்து அவன் நல்ல பையன் தான். பையன் பேர் தான், ஆள் தான் மாட்டான். அதே மாதிரிதான் இப்போ அவன் சர்வம் தான். அவன் பேர் தான் உருமாறி பற்றி சர்வத்துக்கு. ஏன்னா அவன் செய்த வேலை. இவன் பாருங்க, இந்த சர்வம் என்பது 2க்கும் மத்தியில் இருக்கிற காரியம். மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் 2க்கும் மத்தியில் இருக்கிறது. இதால பேச முடியும், 2 பக்கம் கேம் ஆட முடியும் அவனால. புரியுதுங்களா?
பிசாசு தந்திரங்கள் இது எப்படி அவன் தான் கையாளனா இந்த மகிமை எடுப்பதற்கு நான் நேரா போக முடியாது இப்போ. கரெக்டுங்களா? இப்ப இது ஒரு ஆவி, இது ஏதாவது ஒரு பொருளை பயன்படுத்தி ஆகணும். ஏன்னா ஆதாம் அவன் எப்படி இருக்கிறாங்க? தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டு மகிமையினால் போடப்பட்டு இருக்கிறார். இப்ப அவன் என்ன செய்யறான்? தந்திரமுள்ள அந்த ஒரு சர்வத்தை எடுத்து பயன்படுத்துறான். சர்வத்தை எடுத்து பேசும்போது இங்கதான் சொல்றது, ஸ்திரீகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். புருஷன் இல்லாத நேரத்தில் ஸ்திரீகள் என்ன பண்ணக்கூடாது? யாருக்கிட்டையும் பேசக்கூடாது. ரோட்லயோ கடையிலயோ வீட்டுக்கு சோத்திரம்னு சொல்லிட்டு அதில் நிறுத்திக்கலாம். வீட்டுக்கு வாங்க, காஃபி சாப்பிட்டு போனா, பிஸ்கெட் தர, ரஸ்க்கு தர, இதெல்லாம் சொல்லக்கூடாது. தேடிக்கு வீட்டுக்கு வந்த கூட என்ன பண்ணக்கூடாது? அத்தாம இல்லைன்னா போயிட்டு வரலாம், 9 மணிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஏமாறு சொல்லாததுனால இப்ப பாரு, அந்த மாதிரி வந்து வேற எதையும் எடுத்து பேசுற அந்த பிசாசு தேவனுடைய வார்த்தையை திருத்தி பேசுகிறான். பைபிள் தான் பேசுறான். உன்னை கெடுப்பதற்கு, உன்னை நாசப்படுத்துவதற்கு வேற செய்தி எடுத்து வர மாட்டான். செய்தி கடைசியாக செய்தியை கொண்டாடுறோம். அதுலயே உன்னை போட்டு உன்னை தாழ்வாராக்கி உன்னை கெடுத்து தேவனுடைய பாதை விட்டு விலக செய்வான். அது ஜாக்கிரதையா இருக்கும். இந்த செய்தியை பேசும் பொழுது நீங்கள் இந்த செய்தியெல்லாம் தேவனை போல இருக்கிற ஒரு பொய்யை சொல்றாங்க. ஆல்ரெடி அவங்க தேவனாக்கா இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லலாம், நீ அந்த சபைக்கு போற, அங்க போனா பரலோகத்துல போக முடியாது. இவன் ஏற்கனவே பரலோகத்துல இருக்கிற நம்ம போதிக்கிறோம், பேசுறோம், நீ அங்க போனா பரலோகத்துல போக முடியாது. அப்படியா? இதோட ஒரு செய்தி இதுவா பாக்குறானா பிசாசு? இதோட ஒரு நல்ல செய்தி சொல்றவா? இருக்கு ஒரே செய்தி தான், கடைசியான செய்தி. அதுவே வேதம் சொல்லுகிறது, இந்த கடைசி காலத்துல ரெவலேஷன் பேசுறாரு, கடைசி காலத்துல 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே சொல்றாருன்னா, இந்த சத்தம் வந்து அவர் கேட்கும் பொழுது கடைசி நாள் ஒரே ஒரு சத்தம். கடைசி நாள் இந்த சத்தத்தை கேட்கிற நேரம் வேதம் சொல்லுது. யார் அவருடைய சத்தத்தை கேட்கிறார்களோ, அந்த சத்தத்தை செவி சாய்க்கிறார்களோ அவர்கள் செய்வார்கள். ஏன்னா தேவனுடைய சத்தத்தை குறித்து அதிகமா பேசுறாரு. எதுல? சங்கீதத்தெல்லாம் பேசுறாரு. அந்த காலேஜ் வனாந்தத்தை உரிக்கிற ஒரு சத்தம். இந்த சத்தம் மோசே நாட்டிலிருந்து வந்தது. அந்த சத்தம் மோசே கிட்ட வந்தது, கிட்ட வந்தது, பண்ணாம வந்தது, நம்மகிட்ட வந்தது. அப்ப இந்த சத்தத்தை ஜாக்கிரதையா கேட்கணும். எல்லா சத்தமும் ஒரே சத்தம் கிடையாது. அந்த சத்தத்துக்கு பின்னால ஒரு வெளிச்சம் இருக்கணும். கண்டிப்பா வெளிச்சம் இல்லாத சத்தம் இருக்குது. அது வந்து ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து அப்படின்னு எழுதப்படுது. ஒளியின் தூதன் கிடையாது. ஒளியின் தூதனா நம்ம தேவனுக்காக. ஒளி தூதனுடைய வேஷத்தை தரித்து அப்படின்னா அதுவும் ஒளிதான். அது மங்களான ஒளி. அப்ப ரொம்ப ஜாக்கிரதை. கடைசி நாள் நானும் கரெக்டா இருந்த யாருமே சொல்ல முடியாது. 4 புக்கை படிச்சு 4 வார்த்தை நம்ம கீழ்பண்ண கரெக்டா இருக்க யாரும் சொல்ல முடியாது. முடிவு மனித நிலைத்திருப்ப ரட்சிக்கப்படுவான். அவன் வாழ்க்கையை எப்படி எழுதிடுவானா நல்லா கிடைக்கும். ரட்சிப்பு வீட்டுல இருந்து துவங்குது அப்படின்னு. வீட்டுக்குள்ளாக இருந்து அந்த கீழ்ப்படிதல் ஒழுங்கு முறை சபைக்குள்ளாக வந்து சபையில நம்ம இருக்கிற குடி இருக்கிற பகுதியில் அப்படியாக ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படியாக புரியுதுங்களா? சொல்றாங்க, ஒரு கல் எடுத்து தண்ணியில போடுற எப்படி அந்த அங்கதான் போகுது. அதே மாதிரி தான் வச்சு, அதே மாதிரி தான் வாழ்க்கையில தேவனுடைய காரியம் அப்படிதான். இப்ப பாருங்க, பிசாசு நல்லா பிளான் பண்ணான். இப்ப அந்த ஸ்திரீ தொட வேண்டும் என்றால் சாதாரண தொட முடியாது. அந்த மகிமையில மாட்டி சாக வேண்டியிருக்காங்க. நல்லா பிளான் பண்ண. இப்ப என்ன செய்யணும்? இப்ப அந்த மகிமையை எடுக்கணும். கேட்டுங்களா? மகிமை எடுக்க வேண்டும் என்றால் அங்க அவிசுவாசம் தேவை. வார்த்தை விசுவாசிக்கும்படி செய்யக்கூடாது. விசுவாசிக்கிற வார்த்தை அவிசுவாசிக்க வைக்க வேண்டும். அதான் அவங்க வேலை. ஒரே வார்த்தை தான் பைபிள். நீங்க தேவனை போல இருக்கணும். அப்படிங்களா? உடனே பாயில எடுத்து போட்டு கீ போட்டு கிளாஸ் கொடுக்குற கதை. அப்படிங்களா? உடனே நிறைய பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்தி மாட்டாங்க. ஐயா கேட்டா வீட்டுல கூட சொல்ற ஐயா என்ன சாப்பிட்டு அப்பதான் நிறைய சோதனை சொல்றோம். அது புரிஞ்சு நல்லா சோதனை அது மாட்டிக்குதுன்னு அர்த்தம். நீ இடைவிடாம சோதனை அதிர்ஷ்டம் வேற.
இந்த மாயமான வேலைக்கு ஆகும். பிசாசோட ஏமாத்திட்டு போயிடும். இப்ப அவனுக்கு வேலை என்னன்னா இந்த அம்மாவை தொடர்ந்தா ஷாக் அடிக்குது இல்லையா, லட்சக்கணக்கில் ஓட்டு. இப்ப அந்த மகிமையை எடுக்க வேண்டும் என்றால் அவிசுவாசம் பண்ணால் நிறுத்தலாம். அதே போல உள்ள சபைக்கு வரதை நிறுத்தணும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை குறைக்கணும், உன்னை தரித்திரமா மாத்தணும், உன்னை கீழ்ப்படையாத மாத்தணும், புருஷனுக்கு கீழ்ப்படையாத வைக்கணும், பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்படையாத வைக்கணும்னா உனக்கு அவிசுவாசத்தை கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்கா செய்யும். சொல்றது புரியுதா? அவிசுவாசம் வந்துட்டா நீ எதை நம்புறியோ அதுதான் உனக்கு பெருசாயிடும். விசுவாசம் வந்துட்டா எல்லாத்தையும் தள்ளி வேதாந்தம் சொல்லுது பாரமான யாவற்றையும் சொல்றாருங்களா, எல்லாவற்றையும் தள்ளி விசுவாசம் தூக்குவது முடிக்கிறோமாங்க அவர்களும் ஒரு நம்ம அந்த வார்த்தை அவிசுவாசத்தை உடனே மகிமை அவர்களுக்கு போய்விட்டது. கரெக்டுங்களா? அப்ப அது முன்னாடி எப்படி ஆதாம் ஐயாவால ஒரு கேள்வி தானே அது. யாரும் பார்த்துக்கிறேன், யாரும் பார்த்துக்கிறாங்களா? பார்த்தாங்க சொன்னாலும் புரியாது. ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தா மகிமையோடு ஒவ்வொரு சொன்னா யாராலும் முடியாது, எந்த ஸ்தாபனத்தினால முடியாது. ஒரு மனுஷன் மகிமை இருந்தா எப்படி ஒரு மனுஷனா ஜீவிப்பான்? ஒரிஜினல் மனுஷனை பத்தி இப்ப பேசுறேன். அந்த ஒரிஜினல் மனுஷனையும் அந்த மகிமையும் காண்பிப்பதற்காக இப்படித்தான் ஆதாம் இருந்தான் காண்பிப்பதற்காக இரண்டாவது ஆதாம் வராரு. எந்த மனுஷனால செஞ்சு காமிக்க முடியாது, யாரும் டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியாது. முதல் ஆதாமை எப்படி இருந்து விழுந்து போனான், விழுந்து போன ஆதாமை பத்தி வரல, ஒரிஜினல் ஆதாமை காண்பிப்பதற்காக வாட்டின் சரீரத்தை எடுத்துக்கொண்டு தேவன் வருகிறார். வராங்களா? அவர் பூமியில் இருக்கும்போது எந்த பிசாசும் அவர் அனுமதித்தால் ஒழிய அவர் யாரும் தொட முடியாது. கரெக்டா? ஈடுத்த வகை இருக்கிறது, கடல் மேல் நடப்பது, அற்புதம் செய்வது, இதெல்லாம் ஏற்கனவே ஏதேன் தோட்டத்துல அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள். அவன் இழந்து கொண்டு இதை செய்து காண்பித்தான். அவன் செஞ்சுதான் சொல்றாரு. என்ன சொல்ற? இதை காட்டில் நீ பெரிய கிரியை செய்வாய். எந்த ஒரு கான்செப்ட்ல சொல்லுகிறாரு என்றால் ஏற்கனவே அதை கொடுத்திருந்தா அவன் அதை அப்படி என்ன பண்ணான், எழுந்து அவிசுவாசத்தான் எழுதுறான். மறுபடியும் அந்த விசுவாசம் வரும்பொழுது வேதம் சொல்லுது தேவன் ஒருத்தர் கொடுத்துட்டா அதை எழுத மாட்டான். வேதனை பொறுத்த எழுதலையும் இருக்குது அப்படியே. அவர் தான் சொன்னதை மாற்ற மாட்டார், சொன்ன வார்த்தை மாற்றது கிடையாது. ஒரு விஷயம் சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்றது கிடையாது. அப்ப தேவன் சொன்னதுதான். அதனால்தான் மறுபடியும் அவன் விசுவாசத்தை வருத்தும்படியா சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிற இதையும் செய்வான். எதை விட்டுட்டு வந்தாம எதை அதையும் செய்வான். இதை காட்டில் செய்யாம இருக்காம அதையும் செய்வான். அதனால ஞாபகப்பட்டு சொல்லவே மதத்துல மாணவி இதுதான் விசுவாசத்துல. அதான் சார் விசுவாசமானது பெரிய காரியம். ஆறாவது பெருசு ஏன் சொன்னா அதனால எது வேணாலும் செய்யலாம். இல்லாதது ஒன்று இருக்கிறத உருவாக்குறது விசுவாசம். மோசஸ் செஞ்சார் 10 இல்லாத இருக்கிறத ஸ்பாட்ல தவளை தானே இருக்குது. நம்ம ஊர்ல தவளைன்னு சொல்லுவாங்க, தவளை சொல்லுவாங்க. ஏதோ ஒன்று அவளை உருவாச்சு, பேன் உருவாச்சு. இப்பெல்லாம் பேனை பார்க்கணும்னா அவன் தலைவாரி எட்டி பார்த்துதான் பேன். அவன் நாசமா பேனை உருவாக்கிட்டான் இல்லையா? எலி வந்த கொப்பளம் இப்பெல்லாம் அம்மா வந்தாதான் பார்க்கலாம். எல்லாருமே அந்த அம்மா வெயிட் வந்த கொப்பளம். இதெல்லாம் எப்படி வந்தது? தலைச்சல் செஞ்சார்கள். அநேக அனுப்புற தேவன் யாருக்குள்ளாக இருந்தாலும் அவங்களுக்குள்ளாக சிருஷ்டித்தார். அடைச பிரணாம வைத்து அணில சிருஷ்டித்தார். செஞ்சார்களா? எப்படின்னா தேவன் அவன் செய்ய முடியறதை காண்பிக்கிறான். எங்க தேவன் இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. ஆகியவன் மிக உண்டாக விடுதலை உண்டு. அப்ப தேவன் அந்த ப்ராசஸ கரெக்டா செய்துட்டே வராரு. ஏன் செய்யணும்? கர்த்தருக்கு கர்த்தர் நமக்குள்ளாக இருக்கிறார் என்பதை நிரூபிப்பதற்காக இங்கேயும் அதுக்கப்புறம் நம்ம ராட்சருக்கு அவர்கள் இருப்போம் என்பது ஒரு அத்தாட்சம். ஏனத்தான் என்று ஜீவிப்பதல்ல. எந்த வார்த்தை வந்தாலும் அந்த வார்த்தை நான் இருக்கிறேன்னா அப்படி பார்ப்பதுதான் இந்த காரியம் செய்கிறேன். ஆகவே தேவனாலேயே நம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை பாவ மாம்சத்தின் சாயலாக இந்த பூமிக்கு அனுப்பினார். எதற்காகனா அந்த ஆதாம் எப்படி இருந்தாலும் அதை காண்பிப்பதற்காக. இயேசு கிறிஸ்து பாருங்க மலை குறிச்சு தவறாக மறந்து போகிறார்.
பூட்டி வைக்கிற ரூமுக்கு மத்தியில் இயேசு வருகிறார். அங்கே மாறி போகிறார் இல்லையா? இதெல்லாம் ஏது தொடர்ந்து நடந்த காரியம், நடக்க வேண்டிய காரியம் நடந்த காரியம். அதுதான் ஒரிஜினல். இயேசு கிறிஸ்து வரும்போது கருத்து பிரிமானல, அதாவது நம்மை போல ஒரு மனுஷனாக, கொஞ்ச நேரம் ஜாக்கிரதை புரியும், நீ கொஞ்சம் மிஸ் பண்ணி புரிஞ்சா வேற மாதிரி புரியும். நம்மை போல மனுஷனாக வந்தாலும் நம்மை போல ஒரு மனுஷனாக வரவில்லை. கேக்குறீங்களா? புரிஞ்சுதா நான் சொன்னது? நம்மை போல மனுஷனாக தான் வந்தார், ஆனால் நம்மை போல மனுஷனாக வரல. அவர் எந்த மனுஷனாக வந்தார்னா விழுந்துக்கு முன்னாலே இருந்த அந்த மனுஷனை கூட வந்தார். ஏன்னா அந்த மாதிரி நம்மை மாற்றுவதற்காக நம்ம ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ஸ்தானத்தை நமக்கு கொடுப்பதற்காக நம்ம ஸ்தானத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அதுதான் சொல்றாரு அருமையான இயேசு கிறிஸ்து தனக்காக ஒரு உலகத்தை உண்டாக்கி கொண்டார். தனக்காக ஒரு உலகத்தை உண்டாக்கி கொண்டார்னா ஏதோ ஒரு குண்டா மண்ணில் போய் கம்பியால போட்டு காங்கிரீட் குண்டா உருளை உண்டாக்கிட்டு சின்ன வயசு உள்ள போயிடும். அது கிடையாது. தனக்காக ஒரு உலகம் என்றால் இந்த உலகம் இல்லாத ஒரு உலகம். அந்த உலகத்தை தேவனாகிய கர்த்தர் தனக்காக உண்டாக்கி கொண்டார். தன்னுடைய ராஜ்யத்துக்கு அதுக்குள்ளாக யாருமே போக முடியாது. யாரு போக முடியும்னா அவருக்குள்ளாக போகும். ஏனென்றால் தனக்காக ஒரு உலகத்தை உண்டாக்குதான் சொன்னார். அவர் ஒரு வார்த்தை சொல்றார் அடிக்கடி, நான் என் சுயமாய் நான் எதை செய்யறது கிடையாது, பிதாவானவர் காண்கிறது எதுவோ அதை எல்லாம் நான் காணாத செய்வேன். ஏன்னா பிதாவானவர் எதை காண்கிறார் அவர்களுக்கு பலத்துல அந்த திட்டப்பட்டார். உலகத்துல பலத்துல எதெல்லாம் செய்தாரோ, பலத்துல எதை அவர் நிர்ணயித்தாரோ, முடிவு பண்ணாரோ, இது ஒரு உலகம். அங்க எதை கண்டாரோ அது எல்லாமே அந்த பூமியில வந்து பூமிக்குரிய காய்ச்சி அவர் செய்யல. இந்த பூமி வந்து அவர் ஒட்டவில்லை. பூமி அவர் என்ன பண்றார்? ஒட்டல. அவர் உலகத்துல இருந்தா உலகமும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னா அவர் உலகத்தானா இல்லை. உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை என்ன பகைக்கிறது? ஏன்னா நீங்க உலகத்தார் அல்ல அப்படின்றாரு. நாலாவது உலகத்தில் எனக்கு தந்த மனுஷன் நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்றாரு. அப்ப உலகத்தில் அவர் தந்த மனுஷன் யாரை தெரிந்து கொண்டாருன்னா அவருக்குள்ளாக உலக தோற்றத்துக்கு முன்பாக தெரிந்து கொண்டவர்களை பற்றி பேசுகிறார். புரியுதுங்களா நான் சொல்றது? அப்போ தேவனாகிய கர்த்தர் தனக்கு ஒரு உலகத்தை உண்டாக்கி கொண்டார் என்றால் அந்த உலகத்துல இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல, டோட்டல் பியூரான ஒரு உலகம். அதுதான் கிறிஸ்துடைய தன்மைகள் என்று சொல்றார். கிறிஸ்துடைய அவருடைய தன்மை. அவருக்கு பூமியில நடக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மகிமை அந்த தேவத்துவம் பொழுது எல்லாருமே ஒரு அசைவு உண்டாகிச்சு. அதுல ஒரு சிறு பாகத்தை நாம் பெறும்பொழுது இந்த பூமியில அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். நாம் பிறகு சின்ன சின்ன காரியம் தான். பழைய பாடல் கிறிஸ்துவ குறித்து நிறைய காரியம் சொல்றாரு. யாரெல்லாம் உலகத்தை விட்டு வெளியே வந்தார்களோ பாருங்க, அது நேரம் சொல்றாரு. நேராட்டம் நேராட்டமே அப்படின்னா ஒரிஜினல் எப்படி இருக்கும்? இப்போ ஒரிஜினல் யாரு? யாருக்கு ஒரிஜினல்? யாருக்கு ஒரிஜினல்? அது யாரும் தெரியலப்பா, கேட்டு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம காது ஒரிஜினல் நம்பலாம். ஒரிஜினல் மனவாடி தான். நீ இப்ப உருவாக்க வேண்டியது கிடையாது. நேர அவர்களெல்லாம் நேர பார்த்து நம்ம பிரமிக்கிறோமே, ஒரிஜினலை பார்த்து எப்படி இந்த இயற்கை பிரமிக்கணும்? அதனாலதான் இந்த இயற்கையில் பிரசவப்படுற காரணம். நேர பார்க்கும்போது அப்படிதான் ஒரிஜினல் எப்படி இருக்கும்? ஒரிஜினலுடைய சாதாரண விஷயம் தான் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வெளிப்பட்டது. ஒரிஜினல் ஒரு சின்ன துணிதான். அவர் அப்படி நடந்து வந்தா எங்கேயோ இருக்கிற பிசாசு ஆடலாம், எங்கேயோ இருக்கிற ஆடலாம். நல்லதா இல்லையா? எல்லாரும் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. சொந்த ஜனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்றாரு. அதே விஷயம் தான் நம்மளுக்கு நடக்கும். சொந்த யாரை ஏற்றுப்பாங்க கேட்டா ஏதாவது புத்தகம் கொடுத்துவான். கண்டிப்பா சொந்த ஜனங்க போனா ஏதாவது ஒரு ஸ்டாக்கா பிசாசு காய் வச்சிருக்கோம், அது தூக்கி மேல போடுவான். அதுக்கெல்லாம் அப்படித்தான். அது திருந்தா ஜென்மம் நம்பர் ஓட்டாரு. ஏன்னா இவன் பெரிய நேரம் கடல் கொடுக்குறாங்க, இவன் கடலுக்குள்ளவே இருக்கிறாங்க. எங்கிட்ட ஏசியா நான் சர்ச்சைக்கு போனேன், எதையாவது ஒரு பேசுவான். அவனை பேசும்படியா தேவன் வைத்திருக்கிறார். அது நிமித்தம் நம்மை மாற்றி அவங்க சாட்சியாக்கும் நம்ம வைத்திருக்கிறோம். அப்ப தேவனாகிய கர்த்தர் தனக்காக ஒரு உலகத்தை உண்டாக்கினார் என்றால் அந்த உலகத்தில் என்ன கிடையாது? படிக்கிறோமா? கலாத்தியர்
5:19. அவருடைய கனிகளினாலே நீங்கள் அவரை அறிவீர்கள் சொல்லலாம். அவருடைய உலகத்துல ஆவிக்குரிய கனி கிறிஸ்து கனியா இருக்கிறது, உலக பிரகாரமான பிசாசின் கனியா இருக்கிறது. பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் எப்படி இருந்தா இது உலகத்தின் காரியம். யார் பார்த்தாலும் சொல்லிடுவாங்க. கரெக்டுங்களா? யார் பார்த்தாலும் சொல்லுவோம். இது இருந்து கொண்டு நான் கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது. இந்த செய்தி சொல்ல விஷயம் வாசம் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கிறது. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபம், சண்டை, பிரிவினை, மார்க்க பேதம், பொறாமை, கொலை, வெறியாட்டம், கையாட்டம், எல்லாம் விளையாட்டுனா இது எதனா ஒண்ணு சொல்ல முடியுமா? இது இருந்ததுன்னா நீ உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர் உண்டாக்குற தனி உலகத்தில் நீ இல்லை அர்த்தம். நமக்கு எல்லாம் செய்தி தெரியும், பைபிள் தெரியும், எல்லாம் தெரியும். நம்ம பார்த்தா பேய் கூட ஓடும், ஜபம் பண்ண நடக்கும். உண்மையாவே நீங்க எல்லாம் ஜபம் பண்ணி தான் இந்த ரோட போடுறாங்க. இதெல்லாம் யாரும் மறுக்க முடியாது. ஜபம் பண்றதுனால அவன் எல்லாம் நடக்கிறதுனால நம்ம தேவனோடு இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. உன் ஜபம் கேட்கப்படுறதுனால நீ தான் கிடையாது, கரெக்டா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா விசுவாசம் ஜபம் பண்றோம், அந்த ஜபத்தையும் ஆண்டவர் கேட்கறாரு. அது நான் விசுவாச ஜபம் கேட்கறாங்க, ஆண்டவர் கேட்கறா இல்லையா? எங்க கேட்கறாரு? 2000 பேர் வந்ததுல அவர் வேண்டி கொண்டுதான் நாங்கள் இதை பண்ணி கொடுத்தது. அப்புறம் பேய் கூட என்ன பண்ண அனுமதி கேட்டு தான் போனோம். நம்மளால அனுமதிக்காதது எல்லாம் செய்வோம். சர்ச்சுக்கு ஒரு பாஸ் அனுமதிக்க மாட்டோம், வீட்டில் பொம்பளை புதுசாக அனுமதிக்க மாட்டோம். ஆனா பேய் கேட்டு போறாங்க அனுமதி. ஆண்டவரே நாங்கள் இதை பண்ணி கொடுத்ததுக்கு போயிடலாமா? நீ பண்ணி கொடுத்தலாம் அப்படி சொன்னாரு. ஏன்னா ஜபத்தை கேட்கிறார். 65 சங்கீதம் சொல்ற மாம்சமான யாவத்தில் வருவார்கள், அவர் ஜபத்தை கேட்கிறார். யார் ஜபம் காப்பம் சொல்ல, யார் ஜபம் யாரா யாருன்னு உன் ஜபம் கேட்கப்படும். அதனால நீ ராத்திரி வருவாங்க. பிசாசுகள் நாங்கள் இதை பண்ணி கொடுத்ததுக்கு போலாமா? தாராளமா போயிட்டு நீ எங்க போனாலும் உங்களுக்கு நான் நிறைவேற்றி முடிவு மட்டும் மாற்ற முடியும். கரெக்டா? பண்ணி கொடுத்து போய் பரவத்துக்கு அப்புறம் எங்க போனாங்க? பாலாளுக்கு இருந்து அமைந்து போனாங்க. யார் யார் எங்கிருந்து வந்தாலும் அங்க போறாங்க. செய்தி சொல்ல வாசிக்கலாமா? டைம் முடிஞ்சு போச்சு, இதெல்லாம் வாசிக்கலாம். நடக்கும். இந்த செய்தி அப்படி போற நேரம் போறதா நான் சில காரணம். ரெண்டு விதமான காரியங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. தத்துவமானதுல நல்ல கவனிங்க. இந்த செய்தி சொல்ல 2 பேரும் ஒன்றாக பயணிக்கிறார்கள் இந்த உலகத்தில். காயின் வரும்பொழுது ஆபேல் வரும், ஆபேல் காயின். கரெக்டுங்களா? அதே போல இயேசு வரும்போது யூதாஸ் வரும். இந்த 2 பேர் மட்டும் இருக்கலாம், நிறைய பேர் இருக்கணும், அது விளைவிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது யூதாஸ் கூட வரும். இவங்க 2 பேரும் அருமையான தேவனாகிய கர்த்தர் நம்முடைய திருவதி பிரணாம் மூலமாக அது விளக்கிறார். தேவனும் பிசாசும் யார் யார் எங்கிருந்து வந்தார்களோ அந்தந்த வேலைகளை அவர்கள் செய்தார்கள். பாருங்க, தேவன் அந்த யூதா கோத்திரத்திலிருந்து வர பிசாசு எங்கிருந்து வரான்? அங்கிருந்து வரலாம் யூதாஸ். 2 பேரும் வரும்பொழுது
அதை குறித்து பேசுவாருன்னு சொல்கிறார். இதுல இயேசு வரும்பொழுது யூதாஸ் வருகிறான். இயேசு மரிக்கிற நேரத்தில் தான் அவனும் மரித்தான். எப்படி? இயேசு மரிக்கிற பொழுது அவனும் மரிக்கிறான். இயேசு போய் விடுறான். நாங்க டீடைலுக்கு போல இதை நல்லா கவனிச்சுங்க. இயேசு விட்ட கிறிஸ்துனாவி திரும்பி வந்த அதே வேளையில் தான் அந்தி கிறிஸ்துனாவி வருகிறது. ஒரே சபையில அந்தி கிறிஸ்துனாவி வந்து உட்காருவான், கிறிஸ்துவாவி இருக்கும். யார் அதை எங்க கொண்டு போகணுமோ அவங்க அவன் செய்வான். நீ ஜாக்கிரதையா வார்த்தையோடு இருக்க வேண்டும். பிசாசு வந்து அவன் டார்கெட் என்னன்னா, ஒரு கிறிஸ்தவனை போயிட்டு மற்ற மார்க்கத்துல மதத்துல இருக்கிற மாதிரி அவனை பழக்கி விட்டு வெளியே கொண்டு போவான். அவிசுவாசத்தை விதித்து அந்த சபையிலிருந்து அவரை வேறு பிடித்து விடுவான். கரெக்டுங்களா? வெளியே கொண்டு போயிடுவான். அவன் டார்கெட் அதை எப்படி கொண்டு போகணும், ஏதோ ஆரம்பிச்சாங்க. அப்போ அவன் அந்த ஆவி அவன் இயக்கி கொண்டிருக்கிறான். தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துனாவியா வரும்போது இவன் அந்தி கிறிஸ்துவாகியா வரலாம். யூதாசனாகி திரும்பி வரும்போது யூதாஸ் சாத்தானுடைய மனுஷனாயிருந்தான். கிறிஸ்துவோ தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார். கிறிஸ்துனா இருக்கிறாரு தேவ மனுஷன். யார் கிறிஸ்து ஆவி பெற்றிருந்தாலும் அவர் கிறிஸ்தவர் அப்படின்னு ரோமன் சொல்றார். 8:9 நினைக்கிறேன். கிறிஸ்து ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. அப்ப கிறிஸ்து ஆவி பெற்றவன் கிறிஸ்தவன். கிறிஸ்து ஆவி தேவன் பெற்றிருக்கிறார். யூதாஸ் வந்து சாத்தான் ஆவி பெற்றிருக்கிறான். அவனை குறித்து அறிவை சொல்கிறார். கிறிஸ்து மாம்சத்தில் வந்த தேவனாக இருக்கிறார். அந்த கிறிஸ்து அபிஷேகம் யார் மேல் வருகிறதோ அவர்கள் தேவர்கள் என்று வேதத்தில் இயேசு சொல்லுகிறார். இந்த கிறிஸ்தாவை இப்பொழுது வரல, வழியேற்றது ஒரு கிறிஸ்தாவை. மோசேக்குள்ளாக கிறிஸ்து, ஜோசுவாக்குள்ளாக கிறிஸ்து. இப்ப நம்ம போன டைம் பார்த்தாரு. இவங்க எல்லாருமே உலகத்திற்கு வெளியே வந்து தனி உலகத்துக்குள்ள போயிட்டாங்க. தனி உலகத்துக்குள்ள போனவங்க உலகத்துக்கு சம்பந்தமே இருக்காது. தனி உலகத்துக்குள்ள போனவங்க உலகம் பெருக்கும், உலகம் எதிர்க்கும், உலகம் எல்லாம் செய்யும். ஆனா அந்த உலகத்தில் இருக்கிறவங்க தனி உலகத்தில் இருக்கிறவங்க ஒன்றுமே செய்ய அழிக்க முடியாது, எண்ணிக்கையும் அவங்க செய்ய முடியாது. அது நல்ல உதாரணம் மோசே, சாத்தான், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவங்கெல்லாம் சொல்லலாம். பழைய ஏற்பாடு. இவங்க தனி உலகத்தில் வந்தாங்க. அதனால இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தாங்க. அவங்க என்ன எதிர்க்கிறான், எதிர்த்தோடே தேவனை வளர்ந்து மாறி போட்டாங்க. கரெக்டுங்களா? எவன் எதிர்க்கிறானோ அவன் என்ன வேண்டாம், தேவனை அவனை வாயில துதிக்கிற மாதிரி. நீ எதுவுமே செய்ய வேண்டாம். நீ கிறிஸ்துவா தனி உலகத்துல வந்தா மட்டும் போதும். அப்ப தனி உலகத்துக்கு வர வேண்டும்னா அது ஒரு தனி ஆவி, அதுதான் கிறிஸ்து ஆவி. இந்த ஆவிக்குள்ளாக புதிய ஏற்பாடு மறுபடியும் இயேசு வரும்போது அவர் மேல கிறிஸ்து ஆவி வந்து மறுபடியும் அவருக்குள்ளாக இருந்து அப்போஸ்தலர் மூலமாகவும் சீஷர் மூலமாகவும் கடைசி வரை எங்க வருது, மனவாட்டி கூட செட்டில் ஆகிறவர்கள் வருது கிறிஸ்து ஆவி. அதான் சொல்ற கிறிஸ்துவை பெற்றவர்கள் இதான். கிறிஸ்து மாம்சத்தில் வந்து தேவனா இருக்கிறார். யூதாஸ் மாம்சத்துல வாசம் பண்ண பிசாசாய் இருக்கிறான். அதான் சொல்றாங்க பக்கா தேவனா. அதாவது அவங்களுக்கு எப்படி இங்கே இருந்தபோது எப்படி இருந்தார்களோ அதே மாதிரி திரும்பி வரும்போது இருந்தார்கள். கல்வாரியை நோக்கி பார்க்கும்போது இங்க சொல்றது 3 விதமான சிலுவையை பார்த்தார்கள். சரிங்களா? ஆனால் அந்த இடத்துல 4 விதமான சிலுவை இருந்தது அப்படிங்கிறது. 3 விதமான சிலுவை என்பது கிறிஸ்து மத்தியில 2 பக்கம் 2 பேர் இருந்தாங்க. கரெக்டா? 4வது ஒரு சிலுவை. சிலுவை என்றால் அந்த பாடுகளை சுமப்பது. சிலுவை என்பது தண்டனையை அனுபவிப்பது. அந்த சிலுவைக்கு தண்டனை அனுபவிக்கிற மரம் பேர் தான் வெறும் மரம். அது சிலுவை அனுபவித்ததுனால சிலுவை மரம். நமக்கு சிலுவை மரம்னால சிலுவைனால என்ன ஞாபகம்னா இப்படி போயிட்டு அப்படிதான் ஞாபகம் இல்லையா? மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவனாக இருக்கிறான் வேதம் சொல்லுதா? அப்ப 4 மரத்தை குறித்து அங்க பேசுகிறது. அது சிலுவை மரம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடது பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறான் கண்ணன், வலது பக்கத்தில் ஒரு கண்ணன் இருக்கிறான்.
இன்னொருத்தன் தேவனை காட்டி கொடுத்து அதே மரத்தை என்ன மறது காட்டத்தி மரமாது சிலுவை என்பது ஒரு மரம், மரத்தை தூக்கப்பட்ட சகிக்கப்பட்டவன் மரத்தை தூக்கி கொடுத்தார்கள். யூதாசும் கிறிஸ்து சிலுவை தூக்கப்பட்ட அதே நேரத்தில் அவனும் ஒரு காட்டத்தி மரத்தை தூக்கினான். என்ன மரம்? இங்க 3 பேர் சிலுவை தொங்கும் பொழுது இவனும் வெளியே போய் ஒரு மரத்தை 4 பேர் தூக்கினான். 4 சிலுவை குறித்து பேசுகிறான். பேச சொல்ற இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு காரியம் ரொம்ப பிடிக்கும். இந்த சொல்லி முடியும். அதாவது கடைசி நேரத்துல கூட சரி, இவ்வளவு நாள் நான் கிறிஸ்துவ வாழ்ந்தேன்னு சொல்றது பேசுறது சொல்ற நான் ரொம்ப கிறிஸ்துவ பயமான பைக்கு பயமான பயிர் படிச்சேன், பயமான ஜபம் பண்ணேன். இப்ப எங்க இல்லையா போன நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன், அப்படி ஆயிட்டேன் அப்படின்னு அப்படி ஆயிடுவேன். புரியுதா? நேற்று எப்படி இருந்தா சண்டை நடத்துது, இன்னைக்கு இப்ப எப்படி இருக்கு? நேற்று நீ பாவம் செய்ய எப்படியா விட்டு அது முடிஞ்சு போச்சு. புதிய கிருமைகளை தூக்கி வச்சுக்கோ. இப்ப எப்படி இருக்கிற இந்த நிமிஷம் அதை பாரு, அதை தான் தேவன் பார்க்கிறேன். திரு அதான் சொல்றேன், என்னைக்கு நீ எப்படி ஏன் அது ஒரு காரியம் சொல்றேன். ஒரு சில பரிசுத்தமானவே ஜீவித்து திடீர் நாளைக்கு ஏற்கப்பட்ட இடத்துக்கு போவான். ஒருத்த பாவியாவே ஜீவித்து கடைசி நேரத்துல போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவான். 2 நாள் இருந்து ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப இந்த இடத்துல பார்க்கிற கத்திரிமான சிலுவை மரத்தில் தான் இயேசுவை காட்டி கொடுத்து அவனை தூக்கிதான். அப்புறம் 4 விதமான ஒரு மரத்தை எங்க பார்த்து காமிக்கிறது. இந்த ஒரு பெரிய காரியம் என்னன்னா, கிறிஸ்து நடுவில் இருக்கிறார். அவர் இருக்கும்போது பல காரியம் நடக்கிறது. இந்த இடத்துல கிறிஸ்து மரத்தின் நடுவில் இருக்கும் பொழுது அவருக்குள்ளாக மனவாட்டி இருக்கிறத பார்த்து போகக்கூடாது. அது அருமையான வேலை தருகிறார். கிறிஸ்து எங்களாக நான் இருந்தேன். கரெக்டா? எப்போ கிறிஸ்து இருக்கிறார். இதுல பாருங்க, லெப்ட்ல இருக்கிற என்ன பண்ணலாம், இந்த குறை சொல்றாங்க போகாது. அது எங்க இருந்தாலும் திருந்தாது. இயேசுவே வந்தாலும் திருந்தாதான் ஒதுக்க மாட்டேங்கிறான். கரெக்டா? இயேசுவே இருந்தாலும் செய்திய கூட இருந்தாலும் திருந்தாத ஜென்மலா இருக்கும். நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கும் காதுல, ஆனா காது கேட்காது. அங்க சரி பேசலாம், என்ன சொன்னாலும் சரி இருமாப்பவே இருக்கும். அதுதான் சொல்ற, இருமாப்புல இருக்க மாட்டாங்க. தீபத்தி 3 நம்மை விட்டு கொடுக்காமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கேட்கிறீங்களா? கடைசி நாட்களில தேவன் அதை எதிர்பார்க்கிறார். என்ன பண்ண தன் ஜீவிதத்தை விட்டு கொடுக்காத ஒரு இருமாப்பு புருஷன் சிலுவை மரத்தில் தொங்கும் போது கூட வாய்க்கு ஆடலையாம். மேல போய் சொன்னா நீ என்ன பண்ண, அது குறித்து தெரிய சொல்ற. ஒருத்தன் அவிசுவாசியும் ஒருத்தன் விசுவாசியா இருக்கிறான். என்ன சொல்றாரு? வலது பக்கத்தில் விசுவாசிக்கு அடையாளமாக, இடது பக்கத்தில் அவிசுவாசி. அவிசுவாசி எப்பவுமே எல்லாரும் குறை பேசுவான், நல்லதை செய்ய மாட்டான், நல்லதை பேச மாட்டான், நல்ல எண்ணம் வராது, சுத்தம் வராது. கரெக்டா? அந்த அவிசுவாசி நீ திருத்த முடியாது. அது மாத்திரம் இருந்து அவிசுவாசியில நிறைய பேர் போகும் இலக்க வச்சுக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்கா அவங்க அவிசுவாசியை எல்லாரும் தூரப்படுத்தும். விசுவாசி இடத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் போவாங்க. ஏன்னா அவனுடைய அன்பு, அரவணைப்பு, பேச்சுகள், அவங்க மூலமா அவங்க கிடைக்கிற சுகங்கள், அவங்க விடுதலை, அநேக காரியங்கள் தேவனம் பண்றது. ஏன்னா அது 6வது குறள் சொல்றாரு. 6வது குறள் இருக்கும்போது அவிசுவாசம் எல்லாத்தையும் என்ன பண்ண ஜெயிக்கும், அவிசுவாசம் எல்லாத்தையும் தோக்கடிக்கும், அவங்க வாழ்க்கையை தோக்கடிக்கும். அது பைபிளோட படிக்கலாம், காட்சி கொடுத்தலாம், பைபிளோட நல்ல ஊழியம் செய்யலாம். ஆனா அது விருத்தி வராது. இவைகள் 2 பேரும் அவருக்கு பிரதிநிதித்துவமா இருக்கிறார். யாருக்கு? இயேசுக்கும் யூதாசுக்கும். இடது பக்கத்தில் இருக்க சொல்றான், மெய்யாவே ஒரு கலனாக இருந்த அந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவர் சொன்னான், நீ அப்படியானால் நீ தேவனுடைய குமாரனா இருந்தால், நீ தேவனுடைய குமாரனானால் எப்படி சொல்றான் பத்தியா? இந்த நிறைய பேர் ஊழியக்காரன் பேச்சு விசுவாசிங்க அம்மா பெரிய ஊழியக்கார எல்லாம் தெரியும். அவருக்கு ஊழியக்காரன் பேச்சு கீழ்ப்படிந்து கிடையாது.
நீ கீழ்படினா ராஜ்யத்துக்கு போக மாட்டேன்னு நிச்சயம். நான் தானே சபைக்கு போனாலும் ஊழியக்காரர் பேசி கீழ்படினா கண்டிப்பா ராஜ்யத்தில் போக மாட்டேன். தேவ ராஜ்யத்தோடு ஜெயிச்சுமெண்ட் தான். ஏன்னா மோசையின் வாழ்க்கையில பார்க்கணும், மோசைக்கு நல்ல பேர் இருக்கிற மனைவி தான். கடைசி கொல்லும் போது காப்பாற்றணும். தீர்க்கதரிசி மனைவி கொஞ்சம் கோவப்பட்டது, மனைவி கண்டிச்சார் தேவன். சொந்த சரீரத்தை கண்டிச்சாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு விசுவாசி ஒரு சபை தேவன் கண்டிக்காத இருப்பாரா? ஒரு சபை எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னொரு பக்கம் சொல்லுகிறார், சபையோட ஸ்திரிக்கு புருஷிகர்னா அந்த சபை பாசிக்கலாம். அப்ப ஸ்திரீ ஆகும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். வீட்டுல இருந்த ஸ்திரியும் புருஷனுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். புருஷனுக்கு மேல நீ பேசக்கூடாது, எதுவும் செய்ய அவ்வளவு கூடாது. அவ்வளவு முடிவு வச்சுட்டாங்க. புரியுதா? இங்க ஒண்ணே தெரியாது. ஏன்னா இங்க வந்து நம்ம செய்தி மேலோட்டத்துல பார்க்க போறோம். ஹை லெவல் அழுப்பியா சொல்றோம் அப்படி அதுல போயிடும். புத்தி மேல போறோம், உள்ள போறது கிடையாது. அதனால இதெல்லாம் தாண்டி பைபாஸ் பண்ணிட்டு போயிட்டேன்னா நம்ம மாட்டி எல்லாத்தையும் போட்டி பார்த்தேன்னு ஆண்டவர் சின்ன மேட்ரு அதுல நீ ஃபெயில் ஆகிட்டு எல்லாம் பாஸ் பண்ணிருப்பான். 9 விஷயம் பாஸ். சின்ன மேட்ரு என்னன்னா வீட்டுக்குள்ள பிள்ளைகள் பெற்றோருக்கும் புருஷன் கிட்ட மனைவியும் கீழ்ப்படியாத தார்மாரா பிசாசு மாதிரி ஜீவிச்சது. வெளி உலகத்துக்கு நல்ல மாதிரி படிக்குது, அதை போட்டு ஜபம் பண்றது, இன்னொரு பேரோட வைக்கணும்னு வச்சுக்கோம். அங்க போனா அந்த கோட் காட்டுவாங்க அந்த ஸ்கிரீன். அங்க ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் நான் சொல்றேன். நீ பேசுவதை காட்டிலும் நீ யோசிக்கிறிய அது அந்த ரெக்கார்ட். அது பேசுவேன் யோசிக்கிறது. குழந்தை பிறகு கத்துது இல்லையா, அதுவே ரெக்கார்ட் ஆகி பேசுவாங்க. அப்ப எங்க போகணும் கதை என் கதை என்ன ஆகுது? அப்புறம் எவ்வளவு ஜாக இது மனவாட்டிக்காக சொல்றது. இது எல்லாத்துக்கும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்க, இது வந்து உலகத்துக்கு ஸ்தாபனத்துக்கு கிடையாது. ஏனென்னா இயேசு கிறிஸ்து தனி உலகத்தில் அப்படிதான் ஜீவிச்சார். தன் தாய்க்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தார், சபைக்கு கொடுக்க வேண்டிய புருஷனாய் சபைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்தார். எப்படி நடத்த வேண்டும் நடத்தினார். அவர் கரைத்தல் இல்லாதபடி எல்லாரும் கரைத்து பாவத்தை அவர் மேல சுமந்து கொண்டாலும் இயேசு கொடுக்கப்பட்ட காரணம் என்னன்னா, ஒரு தங்கத்தை அடி மேல அடி அடிச்சேன்னு வச்சுக்கோ, அதுக்கு கரிப்பு வெளியே போகும். எது வரும்னா அது இப்போ வளர்ந்து ஆவல் வரணும், அது தான் முகம் தெரிய வரணும். அப்ப தங்கத்துல இருக்கிற அழுக்கு எல்லாம் வெளியே போனா தங்கத்தை அடிக்கணும். நம்முடைய ஒரிஜினல் தங்கம் இயேசு சொக்கத்தன்மை வரும். இப்ப அந்த தங்கத்தின் மேல உலகத்தின் பாவங்கள் நம்முடைய கரையில் கொட்டப்பட்டது. மேல சுத்தமா இருக்காது. பூமிக்குள்ள வரும்பொழுது தங்க நாய் வச்சு மண்ணு கொடுக்கும் போது அது நிறைய என்ன சொல்லுவாங்க, அதுக்கு வந்துடலாம், அது போய் தங்கன்னு சொல்லுவான் இல்லையா? முட்டாள் தங்கம் பேர் வச்சாங்க. அந்த மாதிரி முட்டாள் மனைவியா இருக்கக்கூடாது. மனவாளர்களுக்கு வெளியே வந்து ஒரிஜினலா இருக்கும், முட்டாளா இருக்கும். மினி 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 மேல மட்டும் மினிக்கின்னு உள்ள தனி உலகத்துல எப்படி இருக்கும்? கரெக்டா? ஏன்னா அவர் ஞானம் உள்ளவர், அவர் மனைவி அஞ்ஞானியா இருக்கக்கூடாது. கரெக்டா? அப்ப அவர் மட்டும் ஞானம் வரணும். அப்ப அவருக்குள்ள வரணும். இயேசு பாவங்கள் நம்மளோட பாவத்தை சுமந்து அதை அடித்து நொறுக்கும்படியே தன்னை ஒப்பு கொடுத்தார். எல்லாம் போட்டு அடிக்கணும். அந்த தங்கத்தை அடிச்சு அடிச்சு அடிச்சு. ஏன்னா அவருடைய ரத்தமே அந்த பாவங்களை கைவிடுது. முழுமையா பாருங்க, அவர் பரிசுத்தமாக்கினாராம். வேதம் சொல்லுது, அவர் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொண்டார். யாருக்காக? நமக்காக. அப்ப பரிசுத்தமாக்கணும் அடிக்கப்பட வேண்டும். நாம் அடிப்படாதபடிக்கு அவர் அடிக்கப்பட்டார். நாம் நொறுக்கப்படாத இருப்பதற்கு அவர் நொறுக்கப்பட்டார். நாம் பரிசுத்தமா இருப்பதற்கு அவர் பரிசுத்தமானார். நல்லா இருக்கு. அதான் தேவன். அவர் மனவாட்டி எப்படி இருக்கணும்? தனி உலகத்தை செய்கிறார். சரி, இங்க இவன் என்ன பண்றான் பாருங்க. அந்த லெப்ட்ல இடதுகை பக்கத்தை சொல்றான், நீ மனுஷகுமாரனா இருந்தியானா சொல்றானா? நீ மெய்யாகவே அப்படியானா நீ தேவகுமாரனா, நீ ஒரு மகத்தான ஆளா இருந்தியானா என்ன செய்ய? உன்னையும் ரட்சித்துக்கோ, என்னையும் ரட்சிக்கும். கிண்டல்ல பாதாளத்துக்கு போறது கூட ஒரு உள்ள போதா போறது.
போறது பாதாளம். அதுல ஒழுங்க போய் சேர வரணும். உண்ட மேல உண்ட வாங்கி கேட்க போனாங்க. இங்கதான் கவனிக்கிற வலது கொடுத்தது விசுவாசிகள். அவன் நல்ல கவனிக்கிறான். கடைசி நேரத்தில் வெளிப்பாடு பெற்றான். என்ன பண்ணா? இந்த வெளிப்பாடு மேல சமயங்களுக்கு தேவன் சொன்னாரு, செய்தி வெளிப்பாடு மேல மனவாட்டி கட்டப்படுவார். பாருங்க, வலது பக்கத்தில் இருக்கிற கடைசி நேரத்தில் உண்மையா விசுவாசம் தான். உண்மையா விசுவாசம் தான் தேவன் நாம இருந்த பாருங்க, சிலுவை இருந்த பாருங்க. அவன் வெளிப்பாடு பாருங்க, நம்ம பக்கத்துல இருக்கிறவரு ஒரு மனுஷன் கிடையாது. அவரு வெளிப்பாடு பக்கத்தில் சாதாரண கிடையாது. அறிவு கட்டவே நீ வந்து நியாயம் உதவாங்கிறது திருட்டு வந்துடுறோம். நம்ம வாய் நூறு சரியில்லாத வந்து மாட்டிக்கிறோம். அவர் அப்படி கிடையாது. அவர் நீதிவான இருக்கிற அவர் பேச்சோமா வாய் வச்சோமா பேசுகிற அது திரு சொல்றார். அவன் சிறுவையில போய் பிரசங்கம் பண்ணினான். முதல் பிரசங்கமே அங்கதான் ஆரம்பிச்சான். இயேசு கிறிஸ்து பூமியில வந்து பிரசங்கிக்கிறதுக்கு முன்னாடி இயேசுவோடு இருந்து கடைசி முதல் பிரசங்கம் அவன் தான் பண்ணான். இயேசு போகும்போது கடைசி பிரசங்கம், அவர் வருவதற்கு முன்னால முதல் பிரசங்கம். சொல்ற அவன் பிரசங்கம் பண்ணான். பிரசங்கம் சுவிசேஷம், நற்செய்தி சொன்னான். நற்செய்தி இயேசு நல்லவர் நற்செய்தி. இயேசு உயிர்த்தெழுந்தார் நற்செய்தி. இயேசு உனக்காக எனக்காக மரித்தார் நற்செய்தி. இயேசு வரப்போகிறார் நற்செய்தி. இயேசு பாவம் செய்ய சொன்னது நற்செய்தி. அவர் நமக்காக மரித்து நமக்காக ஏற்றுக்கொள்ள சொன்ன செய்தி. அதுதான் அவன் சொன்னான். அவன் என்னடா பாவம் பண்ணாரு? உனக்காக எனக்காக என்ன பண்ணாரு? நமக்காக தெரியுங்க சொல்லிட்டு ஆண்டவரே ராஜ்யத்தை போய் நினைக்கிறான். அவன் வெளிப்பாடு பாருங்க, அங்க ரட்சிக்கப்பட்டான். ஆண்டவர் நான் உயிரா வந்த பிறகு கலைஞாட்ட வந்து நின்றுப்பா, நான் வந்து பார்க்க நான் சொன்னாரு. உயிர்த்தது பிறகு தண்ணி போஷன் அப்படியே சொன்னாரு. கூட இந்த சீசன் கூட அதை பார்க்க நீ இப்பொழுது அவனுடைய மனத்தில் ஒரு விசுவாசிக்கு கொடுக்கிற ஒரு ரிவார்டு பாருங்க. உடனே இதுல ஒரு விஷயம் கவனிக்கணும். தேவனோடு இருக்கிறவன், தேவனை நம்பினவன் எல்லாருக்கும் பைபாஸ் பண்ணிக்குவோம். கரெக்டா? அந்த விசுவாசி அவன் முதல் விசுவாசி. இப்ப இயேசு பூமி பார்த்தோம்னா கடைசி பிரசங்கம் முதல் விசுவாசி. ஞானஸ்தானத்தை பைபாஸ் பண்ணிட்டான். கரெக்டா? எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணானா நம்ம சொன்ன காரணம் போயிடும். அவன் போய் எங்க சர்ச்சுக்கு போடல, பைபாஸ் பண்ணிட்டான். வாஷிங் பண்ணல, பைபாஸ் பண்ண எல்லாத்தையும். இந்த பைபாஸ் எங்க செஞ்சாரு? தலைவர் செஞ்சாரு. அப்பத்தை கொடுக்கும் போது பைபாஸ் பண்ணிட்டாரா? எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணாரு. கோதுமை வரையிற நிலம் இல்லாததுக்கு தண்ணி பாய்ச்ச வேண்டிய வேலை இல்லை, களை அடிக்க வேண்டிய வேலை இல்லை. அது என்னென்ன செய்வான், அதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டியது கிடையாது. விளையும் போது அதை பார்க்கிற வேலை இல்லை, காத்திருக்கிற வேலை கிடையாது. அதே போது பவுடர் வேண்டிய வேலை இல்லை. மாவு பேசுறீங்க, எண்ணெய் போட்டு ஆடு போட்டு எல்லாத்தையும் பைபாஸ் பண்ண. திராட்சை ரசம் கூட பைபாஸ் பண்ண. எல்லாமே பைபாஸ் பண்ணி இவனுக்கு பைபாஸ் பண்ற. நிறைய எது கிடையாது தெரியுமா? கடைசியில் மனவாட்டி எல்லாத்தையும் பைபாஸ் பண்ற. திராட்சை பண்ணும்போது இந்த சரீரத்துக்கு பதிக்கணும்னு அவசியம் கிடையாது, பைபாஸ் பண்ணி தான் போகணும். அப்ப தனி ஒரு உலகத்துல வந்து ஜீவிக்கணும். அந்த தனி உலகத்துல என்ன கிடையாது? வாசிக்க பத்தியா போச்சு போறாங்க, கசப்பு விரோதம், சி அவன் நல்லா இல்லை, இதெல்லாம் கிடையாது. அவங்க ஆவி கை மட்டும் தான் இருக்கும். அது மேல படி தம்பி, படிச்ச 22 படி கலாச்சார 5:22 இருப்பா. இப்ப பாருங்க, இந்த கனிகள் எங்க இருக்குன்னா தனி உலகத்தில் இருக்கிற கனி. இது பேர் வந்து வச்சுக்கிறது கிடையாது, ஜபக்கனி அப்படி கிடையாது. அந்த கனி கிடையாது, ஜபம் பண்ணாத ஜபக்கனி கிடையாது. எவ்வளவு கனி பேர் வச்சுக்கிறாங்க இல்லையா? அந்த கனி கிடையாது. இது வந்து தனி உலகத்துல தேவன் கணக்காக உண்டாக்குறாரு. பாத்தீங்கன்னா அங்க இந்த உலகம் வந்து அந்த சேனல் அவர்கிட்ட
மனவாட்டிக்கிட்டே உலகம் சேரலாம். அவங்க தான் ராஜ்யம். அது படிங்க. ஆவியின் கனியோ ஆவியின் கனியோ அன்பு, அன்பு. சந்தோஷம், வேறு அன்பு வச்சிருக்க அன்பு, சந்தோஷம். சொம்மனா யாரை பார்த்து பறிச்சு சிரிச்சுக்கிட்டு காத்து தேய்ச்சி பண்ணி அது கிடையாது சந்தோஷம். வார்த்தையில் இருந்து வரதான் சந்தோஷம். கிறிஸ்துவ வார்த்தை அதை அவர் தியானிக்கிறவர் அதுதான் சந்தோஷம். அதை வந்து ஜீவிக்கிறவர் அதான் சந்தோஷம். சொம்மனை அவனை டீ வாங்கிட்டு பிரியாணி வாங்கிட்டு பண்ணிடுறாங்க அது கிடையாது சந்தோஷம். அதை பத்தி பேசுங்க. சந்தோஷம் வார்த்தையில சந்தோஷம் தான். சபைக்கு வரும்போது சந்தோஷம், உலகம் வந்தா சந்தோஷப்படுங்க, ஞாயிற்றுக்கிழமை வந்தா சந்தோஷம், ஜபம் கூட வந்தா சந்தோஷம், பரிசுத்தவான்களை பார்க்கும்போது சந்தோஷம். நான் தப்பா சொல்றேன், அமைதியா இருக்கணும். எங்களுக்கு சந்தோஷமே இல்லை, இல்லைன்னா இதாகி போ. அடுத்து தம்பி படி. சமாதானம், சமாதானம், நீடிய பொறுமை, இதெல்லாம் வாக்குல தான் ஆவியின் கனி. சமாதானம் சபைக்குள்ள வந்து வாங்கிட்டு போய் வீட்டே சமாதானமா இருக்கு. நீடிய பொறுமை, தயவு, இந்த பொறுமை ஒரு வீட்டுக்கு ஜனலுக்காக ஒழிஞ்சிருப்பாரு ஒன்று கூட இருக்காரு. அந்த காலத்துல மனைவி தான் பயங்கரமா வேலை செய்வாங்க. அந்த காலத்துல எப்படின்னா அடிமை மாதிரி வேலை செய்வாங்க. அடிமை கிடையாது, அடிமை நிமித்தம் புருஷனுக்கு பேச மாட்டாங்க, முகத்தை கூட பார்த்துக்க மாட்டாங்க, 2 லட்சம் குழந்தை கூட பெற்றிருப்பாங்க, பேச மாட்டாங்க. ஆனா அவர் சொல்றதெல்லாம் செய்வாங்க. 12 மணி வரும் அப்பெல்லாம் லைட் கிடையாது. இருட்டுல இருந்து அடுப்புல காய போட்டு வெறும் போட்டு டீ காஃபி போட்டு கருக்காய் போட்டு கொடுக்குற காலம். இப்ப அப்படி நைட் 12 இவரு போய் டீ கொடுத்தாங்க, இவரு தான் வேலை செய்யும். அப்படி இல்லைன்னு வச்சு அங்கதான் பொறுமையை பாருங்க. நீயே பொறுமை, நீ போக மாட்டேன் கொஞ்சம் என்ன சரி வேற வேலை இதே தான் தூங்க மாட்டே. நீ பொறுமை போயிச்சா? ஆனா நம்மளுக்கு லேக்சர் போகணும். நான் அது ஒரு சின்ன உதாரணம் சொன்னேன். இந்த மாதிரி அநேக காரியம். அடுத்தது தயவு, தயவு, நற்குணம், நற்குணம், விசுவாசம், விசுவாசம். அது ஒரு கிஃப்ட். ஃபெய்த் இஸ் ஒன் ஆஃப் தி கிஃப்ட். சாந்தம், சாந்தம், யாருக்கிட்ட பேசணும் சாந்தம். உண்மையான ஒரு சாந்தமும் விசாரிக்கணும் கிறிஸ்துவ தான் இருக்கும். நான் சின்னது பார்த்தேன் வெளியே சாப்பிடும் போது யாரும் பார்த்தா வாங்க கொடுத்து வாங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா, அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அவங்க விசாரிக்க முன்னெடுக்கிறது கிறிஸ்துவம் தான். கிறிஸ்துவம் தான் கத்துக்கலாங்க. இன்னைக்கு அது கிறிஸ்துவம் சொல்றவங்க இல்லை. அதுல தான் பாருங்க அப்போ இருக்கு. அடுத்தது உச்சையடக்கம், இச்சை அடக்கம். எல்லாத்தையும் அது சொல்ற செய்தி. இந்த இச்சையான உலகத்தை இச்சையினாலே அநேக விழுந்து போகிறார்கள். அப்போ இச்சை அடக்கம். இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் இதுதான் ஆவியின் கனி. இது வந்து தனி உலகம். எப்படி தேவன் என்ன பண்ணாரு? தனக்காக ஒரு உலகத்தை அவர் அந்த உலகத்துல இருந்து தான் இவன் தர. அப்ப அவரோடு இருக்கிறவர்கள் இந்த தனி உலகத்துல நம்மளும் போக முடியும். புரியுதுங்களா? தேவன் ஏதோ தனி உலகத்துல அப்படி அதுதான் பழைய பாடல மேலாட்டம். யாரெல்லாம் தேவனோட நடக்காம தனி உலகத்துல இருந்தாலும் உலகம் மதிக்காது. கூடவே இருப்போம், மதிக்க மாட்டோம். மோசை கூட தான் 2 லட்சம் பேர் மதிக்கல. தெரியுமா உங்களுக்கு? 2 லட்சம் பேர் மதிக்கல, 2 பேர் தான் மதிச்சான். அது குறித்து அதிகமான வியாக்கியானம் தெரிஞ்சு 2 பேர் தான் போனாங்க. சாத்தாருக்கு மேச காப்பது 4000 பேர் பிடிபட்டு கொடுக்கப்படார்கள். 4 பேர் தான் நின்னான். அந்த 4 பேரை கூட போன ஒருத்தனும் மதிக்கல. எல்லாம் சரியா கும்பிடணும். வீட்டு என்ன பண்ணான்? நீ விட்டா போத வாப்பா என்ன பண்ணான்? இப்ப இந்திய தேசம் மாதிரி அப்போது அப்படியே அந்த கும்பிட 4 பேர் கூட விழுவே இல்லை. தனியா நிற்கிறாங்க. அதான் தனி உலகம். ஏதோ ஊத்து போட அது என்ன சொல்றாருன்னா இந்த குளத்துல இருக்கிற அள்ளி அள்ளி தானே. ஆமா நான் கேட்டேன் தாமரை. அது மாதிரி அது உள்ளதான் இருக்கும். ஆனா இது கொடுக்க மாட்டார். அது ஒரு உலகத்தை உண்டாக்கிடுச்சு. நான் இந்த தண்ணியோட ஓட்ட மாட்டேன், இந்த சேரோட ஓட்ட மாட்டேன், இதுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. என் வேலை என் வேலை வந்து வேற வேலை நானே செய்யும். உள்ள இருந்தாலும் எங்க நோக்கமே மேல இருக்கிற சூரியனை பார்க்கணும். மேல வந்து என்ன பண்ணணும்? மேல பண்ணணும். அந்த தண்ணிக்கு மேல வந்து மெதுணும். கரெக்டா? தண்ணி உள்ள வந்து அப்போ தண்ணியில ஓட்டாது. ஏன்னா தண்ணியில ஓட்டா அழுகி போயிடும். தண்ணி வந்து ஜனங்களுக்கு மக்களை குறிக்கிறது. வேதத்துல மனவாட்டி இந்த மக்கள் மத்தியில தான் ஏறி வருவா. அவங்களுக்கு வேலை தான் இருந்த மனவாட்டி. இந்த ஜனங்களோட வட்டினா அழுகி போயிடாது.
அப்படின்னு அர்த்தம். உலக எண்ணங்கள், உலக பாடுகள், உலக சிந்தனைகள், உலக காரியங்கள், இந்த கசப்பு, அது இது லொட்டு என்ன நடக்குது உலகத்தோடு இந்த சேற்றோடு போனா அழுகி போயிடும். அங்கதான் இருக்கணும், அதுல இருந்து தான் நீ மேல வரணும். எதையும் ஒட்டக்கூடாது. ஏன்னா நீ பார்க்க வேண்டியது குமாரனுடைய வருகை. இவரு இந்த அள்ளி மலை பார்க்கறது சன் எஸ்யூஎன்சன், நம்ம பார்க்கறது எஸ்ஓஎன்சன். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக அதிக நாள் கர்த்தரோடு காட் சரி. மகா இரக்கமும் கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, தர்மையான ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நேரத்தில் பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடியதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக சபைகளில் இப்படி அவர் புதன்கிழமை கூடுவதற்கான சூழலை இல்லை ஆண்டவரே. அப்படியே சபை கூடுதல் வைத்தால் வரமாட்டார்கள். ஆனால் ஒரு கிராமத்தில் கர்த்தாவே பிள்ளைகள் அநேகர் ரொம்ப அதிக தூரத்தில் வந்திருக்கிறார்கள். நேசிக்கிறதுனால கர்த்தாவே பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறாங்க. நானும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தோடு இருக்க உதவி செய்யும். உலகம் உலகத்தில் உள்ள அன்பு கூறாதுன்னு சொன்ன தேவன் அதை எங்களை விட்டு தூரம் போகட்டும் ஆண்டவரே. தேவனோடு செய்ததற்கு எங்களுக்கு உதவி செய்யும். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். அருங்காசர் ஜேம்ஸையும் அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர் ஊழியர்களை ஆசீர்வதியும். விசேஷமா சகோதரர் ஜேம்ஸுக்கு ஆண்டவர் உச்சத்திர ஒன்று ஆண்டவரே உயிர் தந்த வல்லவர் ரத்தத்தின் வல்லனானது சரீரத்தை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி அநேக ஆத்மாக்கள் தேவராஜ்யத்துக்கு கொண்டு வருவதாக ஒரு மோசையை கூட மாற்றுகிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, புதிய ஏற்பாட்டில் பரிசுத்தவான்கள் கூட இருந்து சகலத்தை ஜெயிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. மட்டுமாய் நடத்தி ஒரு கிருபைக்காக ஸ்தோத்திரம். முழு சபையில் ஒருவரும் கைவிடப்படாதபடி எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள். தேவனுடைய ராஜ்யத்தில் அந்த உலகத்தில் ஜீவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த லைவ்ல பார்த்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை நீ ஆசீர்வதியும். நான் எங்கள் எல்லாரும் ரத்தப்பட்டு மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இப்பொழுதை காலத்து கடைசி கால வார்த்தை செய்திகளுக்காக நன்றி ஸ்தோத்திரம். ஏழாவது கணத்தை மகிமை தூக்கி உமக்கே செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஏற்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். God bless you, Dr. Bimaro. The dad now I went there church. God bless you, கர்த்தருடைய ஆசீர்வாதமாக. தொடர்ந்து ஜெபிங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். ஆமென். ஒருவர் அந்த